நம்ம நாட்டுல சேர சோழ பாண்டியர் ஆட்சி விரிவடைந்திருந்த காலம் மாறி அங்கங்க குறுநில மன்னர்களா தங்களோட குலப்பெயரை வச்சு ஆட்சி செஞ்ச காலத்துல தான் இந்த பொன்னர் சங்கர் கதை நடந்ததா சொல்லப்படுது. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, 3 தலைமுறை வரையில ஒரு பெரும் குடும்பத்துல நடந்த பங்காளி பகை பல்வேறு வடிவங்களா சொல்லப்பட்டு கடைசியில உருக்குமிகு வரலாற்று காவியமா முடிவு பெறுது. கொங்கு நாடுன்றது சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி காவிரி கரையினை ஒட்டிய கரூர் திருச்சி சாலையில் அமைந்துள்ள அமராவதி ஆற்ற உள்ளடக்கிய நாடு. அப்போ பல சிற்றரசர்கள் நம்ம நாட்டை ஆண்ட காலம். வாங்கள தலைநகரா கொண்டு வாழவந்தி நாட்டை கோலாத்தா கவுண்டர் அப்படிங்கிறவரு ஆட்சி செய்யறாரு. இவருடைய மனைவி பெயர் பவளாயி. இந்த கோலாத்தா கவுண்டருக்கு 11 தம்பிங்க. இவருடைய பங்காளிகள் இவருடைய செல்வங்களை எல்லாம் அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லி பல சதி வேலை செய்யறாங்க, கொல்லவும் பாக்குறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கோலாத்தா கவுண்டர் தன்னோட நிலங்கள் செல்வங்கள் எல்லாத்தையும் தன்னோட பங்காளிகளுக்கு கொடுத்துட்டு தன்னோட நாட்டை விட்டே வெளியேறிடுறாரு. அப்போ அவர் கூட துணையா வந்தது அவருடைய மனைவி, அப்புறம் அவர்கிட்ட வேலை செஞ்ச சோழன் தோட்டிங்கிறவரு மட்டும்தான். இவங்க 3 பேரும் காவிரி ஆத்தை தாண்டி மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோவிலுக்கு வராங்க. அங்க சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தங்களுடைய எல்லை பிரச்சனைய சாப்பாடு கூட இல்லாம பேசிட்டு இருக்காங்க. கோலாத்தா கவுண்டர் அவங்கள பார்த்து, உங்களை பார்த்தா ராஜாக்கள் மாதிரி இருக்கு, நீங்க யாருன்னு கேக்குறாரு. அதுக்கு சோழ மன்னன், நாங்க தான் சேர சோழ பாண்டிய மன்னர்கள், எங்க எல்லை பிரச்சனைய பேசிக்கிட்டு இருக்கோம், எங்க பிரச்சனை தான் முடிவுக்கே வரமாட்டேங்குதுன்னு சொல்றாரு. அதை கேட்ட கோலாத்தா கவுண்டர், உங்களை பார்த்தா ரொம்ப பசியோட இருக்கிற மாதிரி தெரியுது, முதல்ல பசியாருங்க, பின்னாடி பேசி தீர்த்துக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்து ஊர் மாயனூர், அந்த ஊர்ல இருந்து பாலை கொண்டு வந்து சில பழங்களையும் கொடுத்து அவங்களோட பசிய தீர்க்கிறாரு. பசி தீர்ந்த உடனே மூவேந்தர்களும், சரி, எங்க பசிய தீர்த்துட்ட, எங்க எல்லை பிரச்சனைக்கு உன்னால தீர்வு சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. கோலாத்தா கவுண்டரும் அவங்களுடைய எல்லை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொன்னாரு. அதை அவங்க 3 பேருமே ஏத்துக்கிட்டாங்க. உடனே சோழ மன்னன் அவருக்கு பரிசா சில நிலங்களையும் 70 வள்ளம் நெல்லையும் கொடுத்து மணியக்காரர் அப்படிங்கிற அந்தஸ்தையும் தராரு. கோலாத்தா கவுண்டர் சோழ மன்னன் கொடுத்த அந்த 70 வள்ள நெல்லையும் நிலத்தையும் வச்சுக்கிட்டு தன்னோட கடின உழைப்புனால விவசாயம் செஞ்சு ஒரு சிற்றரசாவே மாறுறாரு. அவர் ஆண்ட பகுதி பொன்னிவள நாடுன்னு சொல்லப்படுது. இன்னமுமே நீங்க கொங்கு வேளார் இனத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட கடும் உழைப்புக்கும் விவசாயத்துக்கும் முன்னாடி நம்மளால நிக்க கூட முடியாது. அந்த அளவு அவங்க கடுமையா வேலை செய்வாங்க. கோலாத்தா கவுண்டருக்கு இவ்வளவு செல்வங்கள் இருந்த போதிலும் இவங்களுக்கு குழந்தை இல்லாத குறை வாட்டுது. அப்போ ஜோசியரை கூப்பிட்டு காரணம் கேக்குறாங்க. பரிகாரம் ஏதாவது செஞ்சா எங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குமான்னு கேக்குறாங்க. ஜோசியர் சொல்றாரு, வெள்ளாளம் குளம் ஏரி வெட்டி வெண்கலம் மதகு கட்டி பக்கத்துல ஒரு பிள்ளையார் சிலை வச்சு அன்னதானம் செய்யுங்க, நிச்சயமா புத்திர பாக்கியம் கிடைக்கும்னு சொல்றாரு. கோலாத்தா கவுண்டர் அதே மாதிரி செய்யறாரு. வெள்ளாளம் குளம் ஏரி வெட்டி வெண்கலம் மதகு கட்டி பக்கத்துல ஒரு பிள்ளையார் சிலையும் வச்சு அன்னதானம் செய்யற சமயத்துல வாழவந்தி நாட்டுல கடுமையான பஞ்சம் பட்டினி. கோலாத்தா கவுண்டர் நாட்டை விட்டு வந்ததுமே பங்காளிங்களோட கெட்ட குணத்துக்கு அந்த நாட்டுல ரொம்ப பஞ்சம். அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்ப அவங்க இந்த பொன்னிவள நாட்டு பக்கம் வந்து இந்த அன்னதானத்துல உணவு சாப்பிடுறாங்க. பங்காளிகளுக்கு தன்னோட அண்ணன் தான் இந்த அன்னதானத்தை நடத்துறாருங்கிறது தெரியாது. ஆனா கோலாத்தா கவுண்டர் இவங்களை பாத்துறாரு. உடனே சோழன் தோட்டியை அழைச்சு தன்னோட தம்பிகளை நல்லா கவனிச்சு உணவு பரிமாறி சில நிலங்களையும் கொடுத்து தங்க இடமும் கொடுத்து உதவுங்கன்னு சொல்றாரு. கோலாத்தா கவுண்டரோட நல்ல குணத்துக்கு சில மாதங்கள்லேயே கடவுள் அருளால அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். கோலாத்தா கவுண்டர் தன்னுடைய பையனுக்கு பெயர் வைக்க ஜோசியரை மறுபடியும் வரவழைக்கிறாரு. ஜோசியர் சொல்றாரு, இவர் இருக்கிற இடம் செல்வம் கொளிக்கும், இவர் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டாரு, இவர் பிற்காலத்துல பல குன்றுடைய நாடுகளை ஆழ்வாரு, அதனால இவருக்கு குன்றுடையான்னு பெயர் வைக்க சொல்றாரு. அவங்களும் குன்றுடையான்னு பெயர் வச்சாங்க. இந்த குன்றுடையான் அப்படிங்கிற பேரு தான் காலப்போக்குல மருவி குன்னுடையான் அப்படின்னு ஆயிடுச்சு. குன்னுடையான் நல்ல செல்வ செழிப்போட வளர ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல மணியங்குறிச்சியில இருக்கிற பவளாத்தாவோட அண்ணன் மலைக்குழுந்தா கவுண்டருக்கும்
அண்ணி பெருமாயிக்கும் தங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க. பெருமாயி அம்மா தாமரை குளத்துல ஈஸ்வரனை வேண்டி தவம் புரியுறாங்க. சில மாதங்கள்லயே ஒரு பெண் குழந்தை பிறக்குது. தாமரை குளத்துல தவம் புரிஞ்சு அதனால பெண் குழந்தை பிறந்ததுனால தாமரை நாச்சின்னு பெயர் வைக்கிறாங்க. இந்த தாமரை நாச்சி தான் குன்னுடையானோட முறைப்பெண். இங்க பொன்னிவள நாட்டுல கோலாத்தா கவுண்டருக்கும் பவளாத்தாவுக்கும் இன்னொரு கவலை வந்துடுச்சு. என்னன்னா குன்னுடையானுக்கு 5 வயசு ஆகியும் பேச்சு வரல. மற்ற குழந்தைகள் மாதிரி சுறுசுறுப்பாகவும் இல்லை. இதனால மற்றவங்க எல்லாம் அவரை மசச்சாமின்னு எல்லாம் சொன்னாங்க. குன்னுடையான் பற்றிய கவலையால கோலாத்தா கவுண்டர் இறந்துடுறாரு. அவர் இறந்த சோகத்துல இருந்த பவளாத்தா தனக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா நமக்கு அப்புறம் குன்னுடையான யார் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க. அதனால சோழந்தோட்டிய கூப்பிட்டு, என் மகனை எனக்கு அப்புறம் நீ நல்லா பார்த்து வளர்க்கணும், என்னோட அண்ணன் மக தாமரைக்கு மனம் முடிச்சு வையின்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கிட்டு பவளாத்தா இறந்துடுறாங்க. தாய் தந்தை இல்லாம தனியா நின்ன குன்னுடையான் சொத்துக்களை பங்காளிங்க எல்லாம் பிடுங்கிக்கிட்டு அவரை ஆடு மேய்க்க போட்டுடுறாங்க. சரியா சாப்பாடு போடுறதும் இல்லை. சில சமயம் அடி கூட விழும். அவனுக்கு எதிர்த்து கூட பேச தெரியாது, அலம் மட்டும்தான் தெரியும். அந்த பிஞ்சு குழந்தைப்படும் பாட்டை சோழந்தோட்டி அமைதியா பார்த்துக்கிட்டு தான் நின்னான். அவன் ஒரு வேலைக்காரன், அவனால என்ன செய்ய முடியும்? கவலை தான் பட முடியும். காலங்கள் எல்லாம் அப்படியே உருண்டு ஓடுச்சு. ஆனா அவங்களோட கொடுமை மட்டும் குறையவே இல்லை. ஒரு சமயத்துல குன்னுடையான கூட்டிக்கிட்டு சோழந்தோட்டி மணியங்குறிச்சியில இருக்கிற குன்னுடையானோட மாமா மலைக்கொழுந்தார் வீட்டுக்கு வராரு. அங்கேயும் மலைக்கொழுந்தாரும் குன்னுடையான கொடுமைதான் பண்ணாரு. அங்கேயும் அவன் ஆடுதான் மேய்ச்சான். ஆனா அவனோட மாமன் மகள் தாமரை அவன் மேல அளவு கடந்த பாசத்தோட இருந்தா. அதனால குன்னுடையானுக்கு நல்ல சாப்பாடு, தாமரையோட அன்பும் கிடைச்சது. இது சோழந்தோட்டிக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தது. எப்படியோ பவளாத்தாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நம்ம காப்பாத்திடலான்னு நினைச்சாரு. ஒரு நாள் குன்னுடையான் ஒரு ஆட்டுக்குட்டிய தொலைச்சிடுறான். அதனால மலைக்கொழுந்தார் கொடுத்த தண்டனை ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த கொடுமையை தாங்காம அங்கிருந்து சோழந்தோட்டிக்கிட்டையும் சொல்லாம குன்னுடையான் கிளம்பிடுறான். நடந்தே ஆதிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்துடுறான். அங்க ஒரு செட்டியார்கிட்ட, ஐயா, எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை, ஆடை நல்லா மேய்ப்பேன், எனக்கு வேலை மட்டும் தாங்க, சோறு மட்டும் போட்டா போதும், எனக்கு வேற எதுவும் வேணான்னு சொல்றான். செட்டியாரும் சரின்னு அவனை வேலைக்கு வச்சுக்கிறாரு. வியாபாரம் செய்ய போனப்ப குன்னுடையானையும் கூட்டிக்கிட்டு போறாரு. கொண்டுட்டு போன தவிடு எல்லாம் வித்துடவும் இவன் வந்த ராசிதான் நமக்கு நல்ல வியாபாரம் ஆச்சுன்னு சொல்லி குன்னுடையான தங்கூடவே வச்சுக்க விரும்புறாரு. குன்னுடையான நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. நல்ல சாப்பாடு போட்டு நல்லா அவனை பார்த்துக்கிட்டாரு. குன்னுடையானும் சந்தோஷமா அங்கேயே தங்குறாரு. குன்னுடையானுடைய யோகத்தினால செட்டியாருக்கு செல்வம் பெருகிக்கிட்டே போகுது. செட்டியார் அதனால குன்னுடையான மகனை போல பார்த்துக்கிறாரு. இங்க இப்படி போக கோலாத்தா கவுண்டருக்கு 11 தம்பிங்கன்னு பார்த்தோம்ல, அதுல செல்லாத்தா கவுண்டர்னு ஒரு தம்பி. இந்த செல்லாத்தா கவுண்டர் தன்னோட மகன் மாந்தியப்பனுக்கு தாமரைய பெண் கேட்டு போறாரு. மாந்தியப்பனும் தாமரைக்கு முறை பையன்தான். இப்ப மணியங்குறிச்சிக்காரருக்கு குன்னுடையானுக்கு கொடுக்க மனசு வரல. குன்னுடையானுக்கு சொத்து இல்ல, அனாதையா நிக்கிறான். இவனுக்கு கட்டி கொடுத்து நம்ம பொண்ணு கஷ்டப்படுறத விட மாந்தியப்பனுக்கு கட்டித்தரலான்னு முடிவு செய்யறாரு. தாமரைக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. ஆனா குன்னுடையான பத்தியும் எந்த தகவலும் இல்ல. அதனால எந்த முடிவும் அவளால எடுக்க முடியல. அத்தை மகன் குன்னுடையான பத்திய நினைவுகளோடவும் கவலையோடவும் இருக்கிறா. தாமரையோட கல்யாண செய்தி சோழந்தோட்டிக்கு தெரிய வருது. தான் பவளாத்தாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த முடியாம போயிடுமோன்னு நினைச்சு குன்னுடையான பல இடங்கள்ல தேடி அலையிறாரு. சோழந்தோட்டி இறுதியா ஆதிச்செட்டிப்பாளையத்துல குன்னுடையான பாக்குறாரு. அவன்கிட்ட மாந்தியப்பனுக்கும் தாமரைக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை பத்தி சொல்லி, வா நாம மணியங்குறிச்சிக்கு போவோன்னு கூப்பிடுறாரு. ஆனா குன்னுடையான், நாங்க வரமாட்டேன், அங்க வந்தா என்ன அடிப்பாங்க, நானே அடுத்தவங்களை நம்பி இருக்கிறேன், இப்ப போய் நான் தாமரைய கட்டிக்கிட்டா அவளை என்னால காப்பாத்த முடியாதுன்னு சொல்லி மறுத்துடுறான். சோழந்தோட்டி இவனை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செட்டியார்கிட்டையும் போய் விபரத்தை சொல்றாரு. செட்டியாரும், உங்க அம்மா ஆசைய நிறைவேற்றுறதுதான் உன் கடமை, நீ போய் தாமரைய கல்யாணம் பண்ணிக்கோ, அங்க பிழைக்க வழி இல்லைன்னா இங்க வந்துருன்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு.
குன்னுடையானும் சோழந்தோட்டியும் மணியங்குறிச்சிக்கு புறப்படுறாங்க. சோழந்தோட்டிக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. குன்னுடையான் இப்படியே நேரா மணியங்குறிச்சிக்கு போனா அவனை உள்ள விடமாட்டாங்க, அடியும் போடுவாங்க. அதனால என்ன பண்ணலாம், இவனை எப்படி வர வைக்கலான்னு யோசனை பண்ணி, நீ பிச்சைக்காரன் வேஷத்துல மணியங்குறிச்சிக்கு வா, நான் முன்னாடி போறேன்னு சொல்லிட்டு இவர் முன்னாடி போயிடுறாரு. மணியங்குறிச்சியில ஊரே தாமரையோட திருமணத்துக்காக 3 நாளா திருவிழா கோலம் கொண்டிருந்தது. ஊர் முழுவதும் தெருக்கல்ல தென்னங்கீத்து தோரணம், மாவிளை தோரணம், உயர்ந்த வலுவான மூங்கில்களை நட்டு அது மேல தார் தள்ளிய வாழை இலைகளை கட்டி வச்சிருந்தாங்க. தாமரையோட அப்பா மலைக்கொழுந்தா கவுண்டரும் அம்மா பெருமாயி அம்மாளும் ஊரே அலங்காரமா இருக்கிறத பார்த்து பூரிச்சு போனாங்க. குன்னுடையான் நேரா தாமரை நாச்சி வீட்டுக்கு போய் பிச்சை போடுங்கன்னு கத்துறாரு. அதை கேட்டு பெருமாயி அம்மா பிச்சை போடுறதுக்காக கம்பு எடுத்துக்கிட்டு வராங்க. குன்னுடையான் தன்னோட வேஷத்தை கலைக்கிறாரு. குன்னுடையான பார்த்த உடனே பெருமாயிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உள்ள போய் மலைக்கொழுந்தா கவுண்டரை கூட்டிட்டு வராங்க. மலைக்கொழுந்தா கவுண்டருக்கு குன்னுடையானால தான் செல்லாத்தா கவுண்டருக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற முடியாம போயிடுமோன்ட்டு கோபம். அவனை பார்த்து, உனக்கே நிலையான சோறு இல்ல, சொத்து பத்தும் இல்ல, உனக்கு என் மகன் கேக்குதான்னு சாட்டையால அடிக்கிறாரு. இந்த சத்தத்தை கேட்டுட்டு அங்க வந்த தாமரை குன்னுடையானுடைய நிலைமைய பார்த்து மயங்கி விழறா. இந்த குன்னுடையான கரையானும் செல்லும் இருக்கிற அறையில போட்டு பூட்டி வைங்க, அவனால கல்யாணத்துல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது, அப்புறம் இந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு தன்னுடைய ஆட்களுக்கு கட்டளை இட்டுட்டு கல்யாண வேலைய பார்க்க போயிட்டாரு மலைக்கொழுந்தா கவுண்டர். எந்த விஷயமும் தெரியாம பங்காளிகளும் மாந்தியப்பனும் திருமணத்துக்காக மணியங்குறிச்சிக்கு வந்து சேர்றாங்க. மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச தாமரை அங்கிருந்த மாந்தியப்பனை பார்த்து, நான் கல்யாணம் பண்ணுனா குன்னுடையானு தான் கல்யாணம் பண்ணுவேன், இதுக்கு மேலையும் நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்க மரியாதை கெட்டுடுன்னு எச்சரிக்கிறாங்க. அவமானப்பட்ட மாந்தியப்பனும் பங்காளிகளும் மணியங்குறிச்சியிலிருந்து கிளம்பிடுறாங்க. மலைக்கொழுந்தா கவுண்டருக்கு தான் செல்லாத்தா கவுண்டருக்கு கொடுத்த வாக்குறுதிய காப்பாத்த முடியலேங்கிற ஆதங்கம். ஆனா இப்ப அவருக்கு தாமரைய குன்னுடையானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத தவிர வேற வழி இல்ல. மலைக்கொழுந்தா கவுண்டர் தாமரையும் குன்னுடையானையும் வாசல்லையே நிறுத்தி வச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. கல்யாணம் பண்ணி வச்ச கையோட, நீங்க இனிமே இங்க இருக்க முடியாது, இப்பவே இங்கிருந்து கிளம்புங்கன்னு கத்துறாரு. குன்னுடையானையும் தாமரையையும் அவமானப்படுத்தணும்னு நினைச்சு ஒரு ஓட்ட பானை, 4 படி அரிசி, உடைஞ்ச ராட்டை, ஒரு ஒத்த கொம்பு மாடு, ஒரு கால் ஊனமுற்ற வெள்ளாடு, அப்புறம் ஒரு ஓட்ட கம்பளம், இது எல்லாத்தையும் பிறந்த வீட்டு சீரா கொடுத்து அவங்கள துரத்தி விடுறாரு. தாமரையோ மனம் கலங்கல. இன்னைக்கு நீங்க எங்களை அவமானப்படுத்தி துரத்தி விடுறீங்க, ஆனா எனக்கு பிறக்க போற 2 மகன்களுக்கு உங்களுடைய பேத்திகளை கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சத்தியம் செய்யறாங்க. குன்னுடையானும் தாமரை நாச்சியும் மணியங்குறிச்சியிலிருந்து கிளம்பி எங்க போறதுன்னு தெரியாம நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கூடவே சோழந்தோட்டியும் போறாரு. மணியங்குறிச்சியிலிருந்து கிளம்பின குன்னுடையான், தாமரை நாச்சி, சோழந்தோட்டி இந்த 3 பேரும் வடநாட்டு எல்லைக்குள்ள வராங்க. வடநாட்டு எல்லையில குடிசைய போட்டு குன்னுடையானும் தாமரை நாச்சியும் தங்களுடைய வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. சோழந்தோட்டி அவங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செஞ்சுட்டு வராரு. எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வாழ்க்கைய ஓட்டுறது, நமக்கு உரிமையான மண்ணை மேய்க்கணும்னு முடிவு பண்றாங்க. பங்கு கேட்கறதுக்காக சோழந்தோட்டிய பங்காளிங்க கிட்ட தூது அனுப்புறாங்க. சோழந்தோட்டியும் பங்காளிங்க கிட்ட போய் நாட்டை கேட்கிறாரு. அவங்க தர முடியாதுன்னு சொல்ல, இவரு கொஞ்சம் நலமாச்சு கொடுங்க, அவங்க விவசாயம் செஞ்சு பொழைச்சுக்கிட்டுன்னு சொல்றாரு. இம்மி அளவு நிலம் கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. பங்காளிங்க பங்கு கொடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டத சோழந்தோட்டி வந்து குன்னுடையான் கிட்ட சொல்றாரு. அதுக்கு குன்னுடையான் கோபப்படல. ஒருவேளை நான் போய் கேட்டா பங்கு கொடுப்பாங்களோன்னு யோசிக்கிறாரு. அவரோட முடிவுக்கு தாமரை எந்த மறுப்பும் சொல்லல. குன்னுடையான் நேரா பங்காளிங்க கிட்ட போய் என்னோட பங்கு கொடுங்கன்னு கேக்குறாரு. ஏற்கனவே பங்காளிங்க குன்னுடையான் தாமரைய கல்யாணம் பண்ணி தங்களை அவமானப்படுத்தின கோபத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட போய் பங்கு கேட்டா சும்மா இருப்பாங்களா? ஊரை விட்டு ஓடி போனவனுக்கு எதுக்குடா பங்குன்னு குன்னுடையான கருவேல மரத்துல தலைகீழா தொங்க விட்டு இழந்த முள் குச்சியில அடிக்கிறாங்க. குன்னுடையானுக்கு தன்னோட நிலைமைய நினைச்சு அழுகிறத தவிர வேற வழி தெரியல.
பங்கு கேட்க போன குன்னுடியான காணோன்னு தாமரை நாச்சியும் சோழன் தோட்டியும் வராங்க. மயக்க நிலையில தலைகீழா மரத்துல தொங்கிட்டு இருந்த குன்னுடியான பார்த்ததும் ஆவேசத்தோட உச்சிக்கே போறாங்க தாமரை. குன்னுடியானுடைய கட்டை அவிழ்த்து விட்டுட்டு, எங்களுக்கு பிறக்க போற 2 சிங்க குட்டிகளை வச்சு எங்களுக்கு சொந்தமான இந்த நாட்டை விட்டு உங்களை துரத்தி அடிக்கிறேன்னு சபதம் விடுறாங்க தாமரை. வீட்டுக்கு வந்ததும் சோழ மன்னன் கிட்ட உதவி கேட்கலான்னு தாமரை சொல்ல, குன்னுடையானுக்கும் சரின்னு பட சோழ மன்னனை சந்திச்சு குன்னுடையான் உதவி கேட்கிறாரு. சோழ மன்னனும் சரின்னு சொல்லி, உங்களுக்கு முதல்ல கொஞ்சம் நிலத்தை தரேன், அது முள் நிறைஞ்ச காடுன்னு நினைக்காம சீர்படுத்தி விவசாயம் பண்ணுங்க, நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும்னு திருக்காம்புலியூர்ல சீத்தமுள் நிறைஞ்ச காட்டை கொடுக்கறாரு. இனிமே நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில 3 பேரும் திருக்காம்புலியூருக்கு வராங்க. கல்லும் முள்ளும் நிறைஞ்ச காட்டை சீர் பண்றது அவ்வளவு சுலபம் இல்ல. இருந்தாலும் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு காட்டை சரி பண்ணி விவசாயம் பண்றாங்க. குன்னுடையானுக்கும் தாமரை நாச்சிக்கும் உதவுனது சோழன் தோட்டியும் திருக்காம்புலியூர்ல இருக்கிற பச்சன்ன முதலியாரும் தான். இவங்க நல்ல முறையில விவசாயம் செய்யறத பார்த்து பங்காளிங்க பொறாமைப்பட்டாங்க. இவங்க தலை எடுத்துட்டா என்னைக்கு இருந்தாலும் நமக்கு ஆபத்து தான் முடிவு பண்ணி விவசாய நிலத்துல தாறுமாறா உழவு பண்ணி பயிரெல்லாம் அழிச்சாங்க. ஆனாலும் குன்னுடையானுடைய உழைப்புனால விளைச்சல் அமோகமா இருந்துச்சு. மாடு கட்டி போரடிச்சா பத்தாதுன்னு யானை கட்டி போரடிக்கிற அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு போயிட்டாங்க. சோழ மன்னனுக்கு கொடுக்க வேண்டிய ஆட்சி வரியையும் தவறாம கொடுத்துட்டு வந்தாங்க. இவங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுறத தவிர பங்காளிகளால வேற எதுவுமே செய்ய முடியல. குன்னுடையானும் இவரோட நிலத்தை சார்ந்து இருக்கிற குன்றுகள் எல்லாம் வாங்கி குன்றுடையான்கிற தன்னுடைய இயற்பெயரை காரண பெயரா மாத்திட்டாரு. எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் குன்னுடையானுக்கும் தாமரைக்கும் ஒரு வாரிசு இல்ல. தாமரை தனக்கு பிள்ளை பேர் இல்லைன்றத நினைச்சு அழுது புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பாட்டி வந்து, உன்னை சுத்தி முதல்ல விலங்குகளை வச்சு பண்ணைய பெருக்கு, அதுங்க உன்னை சுத்தி வந்து வம்சத்தை பெருக்குச்சுன்னா உன்னோட வம்சமும் பெருகும்னு சொல்ல, தாமரையோ ரொம்ப சந்தோஷமா பன்றி, குதிரை, நாய், கோழி, கிளின்னு எல்லாத்தையும் ஜோடியா வாங்கிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க வளர்த்துன ஒரு பிராணிக்கு கூட பிள்ளை பேரு இல்ல. இந்த நேரத்துல பங்காளிங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து குன்னுடையானையும் தாமரையையும் அழிச்சிடலான்னு முடிவு பண்றாங்க. பங்காளிகள்ல மூத்தவரான செல்லாத்தா கவுண்டர் சில ஜோசியக்காரங்களை தயார் செஞ்சு அவங்கள குன்னுடையான் கிட்ட அனுப்புனாரு. அவங்களும் வந்து குன்னுடையான் கிட்ட, மதுக்கர செல்லாண்டி அம்மனுக்கு தேர் செஞ்சு தேரோட்டினா உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்றாரு. அதை கேட்ட குன்னுடையானும் தாமரையும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. குன்னுடையான் ஆசாரிகளை கூப்பிட்டு தேருக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல அவங்களும் தேர் வேலைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பங்காளிங்க ஆசாரி கிட்ட போய் பாதி வழியில தேர் நின்னு போறதுக்கு உபாயம் பண்ண சொல்றாங்க. அதுக்கு நிறைய பொருள் கொடுக்கறாங்க. ஆசாரிகளும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு சரின்னு ஒத்துக்கிறாங்க. தேர் வேலை குன்னுடையான் நினைச்சதை விட ரொம்பவே வேகமா முடிஞ்சிருச்சு. திருவிழா அன்னைக்கு குன்னுடையானும் தாமரையும் செல்லாண்டி அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு பயபக்தியோட மக்களோட மக்களா தேரை வடம் புடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா இந்த ஆசாரிங்க செஞ்ச சூழ்ச்சியினால தேர் நின்னுடுது. அப்ப செல்லாத்தா கவுண்டர் ஏற்பாடு செஞ்ச ஜோசியக்காரங்க தாமரை கிட்ட, தோஷத்தினாலதான் இப்படி நடக்குது, புறப்பட்ட தேர் நில சேரலனா நரபலி கொடுக்கணும், தேர் நில சேரலனா நாடே அழிஞ்சிடும் அப்படின்னு பயமுறுத்துறாங்க. நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக குன்னுடையானும் தாமரையும் தங்களை நரபலி கொடுக்க முன்வராங்க. தேர்கால்ல குன்னுடையானும் தாமரையும் ஆளுக்கு ஒரு தேர் சக்கரத்துக்கு முன்னாடி தலைய வச்சு படுத்திருக்காங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச மாயவர் ரொம்ப கோபப்பட்டு தேரை உதைச்சு தள்ளி விடுறாரு. கோபப்பட்ட மாயவர் பக்தர்களோட கஷ்டத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த உனக்கு ஓடாது இனி தேர்னு செல்லாண்டி அம்மனுக்கு சாபம் கொடுக்கிறாரு. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் செல்லாண்டி அம்மனுக்கு தேர் கிடையாது. இது இப்படி போக நாளுக்கு நாள் தாமரையோட புலம்பல் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. தாமரையோட இந்த நிலைமைய பார்த்த மாயவர் அவளுக்கு உதவணும்னு முடிவு பண்றாரு. பஞ்சாங்கம் பாக்குற ஜோசியர் வேஷத்துல மாயவர் தாமரையோட அரண்மனைக்கு வந்து பொன்னம்பலத்துல இருக்கிற சன்னியாசி கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற சிவனடியார்களுக்கு சேவை செஞ்சுட்டு தவம் இருக்கணும்.
காலம் கனியும் போது உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும்னு மாயவர் சொல்லிட்டு கிளம்புறாரு. மாயவரோட வார்த்தைகள் தாமரைக்கு புதிய தெம்ப கொடுத்துச்சு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் பிள்ளை வரம் வாங்கறதுக்காக பொன்னம்பலம் போறேன்னு சந்தோஷமா சொல்றாங்க தாமரை. நீங்க போய் வரம் வாங்கிட்டு வரும்போது எங்களுக்கும் சேர்த்து வரம் வாங்கிட்டு வாங்கன்னு ஊர் மக்கள் சந்தோஷமா வழி அனுப்பி வச்சாங்க. பொன்னம்பலத்துக்கு போய் சிவனடியாருக்கு சேவை செஞ்சுட்டு தவத்துல காலத்தை கழிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு சிவனடியார், நீ செஞ்ச தான தர்மத்துக்கு பலனா நாட்ட ஆள 2 மகன்களும் வீட்ட ஆள ஒரு மகளும் பிறப்பாங்க. அவங்க 16 வயசு வரைக்கும் தான் இருப்பாங்க. ஆனா 90 வயசு வரைக்கும் இருந்து அடையக்கூடிய பெருமைய இந்த 16 வயசுலயே அடைஞ்சிடுவாங்கன்னு அருள்வாக்கு கொடுக்கிறாரு. தாமரைக்கு ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்துல மலைக்கொழுந்தா கவுண்டரோட மகன் சின்னமலை கொழுந்துக்கும் குழந்தைகள் இல்ல. சின்னமலை கொழுந்தோட மனைவி மலைக்கொழுந்தி நாராயணன் நோக்கி தவம் இருக்கிறா. நாராயணன் மலைக்கொழுந்திக்கு 3 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும்னு வரம் கொடுக்கிறாரு. தாமரை வாங்கிட்டு வந்த வரத்தால திருக்காம்புலியூர்ல இருக்கிற எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. தாமரைக்கு வரம் கொடுத்த சிவனும் மலைக்கொழுந்திக்கு வரம் கொடுத்த மாயவரும் பேசிக்கிறாங்க. நாம இந்த பிள்ளைகளுக்கு 16 வயசு வரைக்கும் தான் ஆயுள்னு சொல்லி இருக்கோம். இந்த சின்ன வயசுலயே நிறைய சாதனைகள் பண்ணணும்னா யார அவங்களுக்கு பிள்ளைகளா பூலோகத்துக்கு அனுப்பலான்னு யோசிக்கிறாங்க. மகாபாரதத்துல பங்காளிங்க சண்டைய முடிச்சுட்டு பாண்டவர்கள் சொர்க்கத்துல இருக்கிறாங்க. இந்த பஞ்ச பாண்டவர்களை பூலோகத்துக்கு அனுப்பி இவங்களுக்கு பிள்ளைகளா பிறக்க வைக்கலான்னு சிவனும் மாயவரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. தர்மரையும் அர்ஜுனரையும் தாமரைக்கு மகன்களாகவும், பீமன் நகுலன் சகாதேவன மலைக்கொழுந்திக்கு மகன்களாகவும், திரௌபதிய தாமரைக்கு மகளாகவும் அனுப்பலான்னு முடிவு பண்றாங்க. அடுத்து அர்ஜுனனோட மகன் அபிமன்யு. அந்த அபிமன்யுவ சோழன் தோட்டியோட மனைவி காராயிக்கு மகனா அனுப்பலான்னு முடிவு பண்றாங்க. தாமரை கர்ப்பமான செய்தி பங்காளிங்க காதுக்கு போய் சேர்ந்தாச்சு. ஒருவேளை தாமரை ஆண் குழந்தைய பெற்றெடுத்தா சொத்துக்கு உரிமை கேட்டு வரும்னு பங்காளிங்க பயந்தாங்க. அதனால எதையுமே முளையிலேயே கிள்றதுதான் நல்லதுன்னு யோசிச்சாங்க. அவங்களுக்கான வாய்ப்பு மருத்துவச்சி குப்பாயி மூலியமா கிடைச்சது. பங்காளிங்க மருத்துவச்சி குப்பாய தாமரைக்கு பிரசவம் பார்க்க அனுப்புறாங்க. போகும்போது அவகிட்ட ஆண் வாரிசு பிறந்தா குழந்தைய கொன்னுடு, பெண் வாரிசு பிறந்தா ஒன்னும் செய்ய வேண்டாம், அப்படி பண்ணினா உனக்கு நிறைய பொருள் கொடுக்கறோன்னு ஆசை காட்டுறாங்க. பொருளுக்கு ஆசைப்பட்ட குப்பாயி சதி திட்டத்துக்கு ஒத்துக்கிறா. பிரசவம் பார்க்கறதுக்காக குப்பாய திருக்காம்புலியூருக்கு குன்னுடையான் கூட்டிட்டு போறாரு. வரவ தன்னோட வம்சத்தை அழிக்கிறதுக்காக தான் வராங்கிறது குன்னுடையானுக்கு தெரியாது. அதனால வெள்ளந்தியான குன்னுடையான் தாமரைக்கு பிரசவம் பார்க்கறதுக்காக குப்பாய கூட்டிட்டு போறாரு. குப்பாயி தன்னுடைய திட்டப்படி தாமரையோட கண்களை கட்டிடுறா. தாமரையும் எதுக்கு இப்படி கண்களை கட்டுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, குழந்தை பிறக்கிறத நேர்ல பார்த்தா நீங்க பயப்படுவீங்கன்னு காரணம் சொல்றா. மருத்துவச்சி குழந்தைய கொல்ல போற விஷயம் தெரிஞ்ச மாயவர் மருத்துவச்சிய மயக்கமடைய செய்யறாரு. அந்த சமயத்துல தாமரையோட வலது விழா எலும்புல இருந்து பொன்னரும், இடது விழா எலும்புல இருந்து சங்கரும் பிறக்கிறாங்க. மதுக்கர செல்லாண்டியம்மன் இந்த 2 குழந்தைகளையும் நிலவரைக்கு எடுத்துட்டு போய் வளர்த்துறாங்க. குப்பாயி மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்சு பாக்குறா. ஒண்ணுமே புரியல. அந்த குழப்பத்திலேயே 3வது குழந்தைய பிரசவிக்க செய்யறா. அது பெண் குழந்தை. அதனால பிறந்தது பெண் குழந்தை மட்டும்தான் முடிவு பண்ணிக்கிறா. தாமரை மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்சு பாக்குறா. ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்குது. அவளுக்கு ஒரே அதிர்ச்சி. வரம் வாங்கினது 3 குழந்தைக்கு, ஆனா பிறந்ததோ 1. குன்னுடையா தாமரை கிட்ட, கடவுள் நமக்கு ஒரு குழந்தை மட்டும் போதுன்னு முடிவு பண்ணிட்டாரு போல, அதனால கவலைப்படாம இருக்கிற ஒரு குழந்தைய நல்ல முறையில வளர்த்துவோன்னு சமாதானப்படுத்துறாரு. பிறந்தது பெண் குழந்தைதான்னு தெரிஞ்ச பங்காளிங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தாமரைக்கு குழந்தைகள் பிறந்திருக்கிற அதே சமயத்துல அத்த மலக்குழந்தி வையம் பெருமாள், செய்ய பெருமாள், அரிய பெருமாள்னு 3 ஆண் குழந்தைகளையும், முத்தாயி பவளாயின்னு 2 பெண் குழந்தைகளையும் பெற்றெடுக்கிறாங்க. சோழன் தோட்டியோட மனைவி காராயி வீரமண சாம்புவனை பெற்றெடுக்கிறாங்க. தாமரைக்கு பிறந்த 2 ஆண் பிள்ளைகளையும் மதுக்கர செல்லாண்டியம்மன் நிலவரையில வளர்த்துக்கிட்டு வராங்க.
செல்லாண்டியம்மன் தான் கையில இருக்கிற பொன்கணையாளிய உரைச்சு பாலை கொடுத்து பெரிய குழந்தைக்கு பொன்னர்னு பெயர் வைக்கிறாங்க. அதே மாதிரி மாயவர் அவருடைய கையில இருக்கிற சங்க உரைச்சு பாலை கொடுத்து அடுத்த குழந்தைக்கு சங்கர்னு பெயர் வைக்கிறாரு. தாமரை நிலா வெளிச்சத்துல பாலை பார்த்து அவளோட பெண் குழந்தைக்கு அருக்காணி தங்கம்னு பெயர் வைக்கிறாங்க. மண்ணால 2 ஆணும் மனையால ஒரு பெண்ணும் பிறப்பாங்கன்னு சிவனடியார் வாக்கு கொடுத்தாரே, இப்ப பெண் பிள்ளை மட்டும்தானே இருக்கு, ஆண் பிள்ளைகள் எங்கன்னு தாமரை புலம்புறாங்க. தனக்கு ஆண் பிள்ளைகள் பிறந்ததுன்னு உறுதியா நம்பினாங்க தாமரை. பொன்னருக்கும் சங்கருக்கும் கல்வியோட சேர்த்து வேல் பயிற்சி, வால் பயிற்சி, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், போர்க்கலை, அரசியல்னு இப்படி எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து அவங்கள வீரர்களா வளர்த்துனாங்க செல்லாண்டியம்மன். அதே நேரத்துல அருக்காணி தங்கத்துக்கும் பச்சன்ன முதலியோட மகளான குப்பாய்க்கும் வீட்டிலேயே தாமரை பாடம் சொல்லி தராங்க. அருக்காணியும் குப்பாயும் நல்ல அறிவாளியா வளர்றாங்க. எல்லா வித்தைகளையும் கற்று முடிக்கும் போது பொன்னருக்கும் சங்கருக்கும் 5 வயசு ஆயிடுச்சு. பொன்னர் தர்மரோட பிறப்புங்கிறதுனால எதையுமே ஒரு நிதானத்தோட தான் அணுகுவாரு. பொறுமை ரொம்ப அதிகம். ஆனா சங்கர் அர்ஜுனனோட பிறப்புங்கிறதுனால ரொம்ப வலிமை உள்ளவரா இருந்தாரு. துடிப்பு அதிகம். எதையுமே சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறவரு. அதே சமயத்துல முன்கோபம் அதிகம். பின் விளைவுகளை பத்தி யோசிக்கவே மாட்டாரு. பொன்னரையும் சங்கரையும் அவங்க அப்பா அம்மா கூட சேர்த்து வைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு செல்லாண்டியம்மனும் மாயவரும் சேர்ந்து முடிவு பண்ணி அவங்கள தாமரையோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பொன்னரும் சங்கரும் குன்னுடியானுடைய அரண்மனைக்கு வராங்க. தாமரை அவங்கள பார்த்துட்டு யார் பெத்த பிள்ளைகளோ இவங்கன்னு நினைக்கிறாங்க. பொன்னரோ நீங்க பெத்த பிள்ளைகள் தாங்கம்மா நாங்க 2 பேரும்னு சொல்றாரு. அதை கேட்ட தாமரையோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சோழன் தோட்டியோட மகன் வீரமலை சாம்புவனும் பொன்னர் சங்கரோட சேர்ந்துடுறான். தாமரை தான் பட்ட கஷ்டங்களையெல்லாம் பொன்னர் சங்கர் கிட்ட சொல்லி புலம்புறாங்க. கோலாத்தா கவுண்டரை கொல்ல நடந்த சதி, வளநாடு வந்ததும் பங்காளிங்களோட அட்டகாசம், குன்னுடையானுடைய சின்ன வயசுல பங்காளிங்க பண்ண கொடுமை, கல்யாணம் முடிஞ்சு சொத்து கேட்க போன குன்னுடையான மரத்துல கட்டி வச்சு அடிச்சதுன்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க தாமரை. பங்காளிங்களை பழி தீர்த்து வளநாட்டு உரிமைய மீட்கணும்னு திருக்காம்புலியூர்ல இருந்து எல்லோரும் வளநாடு நோக்கி வந்து நேரா பங்காளிங்க கிட்ட போறாங்க. சங்கர் கோவத்துல வீரமலை சாம்புவன் கிட்ட பங்காளிங்களை கட்டி வச்சு அடிக்க சொல்றாரு. சாம்புவனும் அப்படியே செய்யறான். பங்காளிங்க அலறாங்க. அப்படியும் கோபம் தணியாத சங்கர் தன்னோட வாளை உருவி பங்காளிங்களை வெட்ட தயாராகிறாரு. எப்பவும் பொறுமை காக்கிற பொன்னர் அவங்கள தண்டிச்சது போதும் விட்டுருன்னு சொல்றாரு. பங்காளிங்க வேற வழி இல்லாம வளநாட்டை விட்டுட்டு வெளியேறாங்க. இப்ப அவங்க கோபம் எல்லாமே பொன்னர் சங்கர் மேல திரும்புது. பொன்னரையும் சங்கரையும் தங்களால அழிக்க முடியாதுன்னு தெளிவா இருக்கிறாங்க. அதனால மேநாட்டு காளி மன்னனோட உதவியை நாடுறதுக்கு முடிவு பண்றாங்க. வளநாட்டை வாங்கி கொடுத்தா மேநாட்டுக்கு கப்பம் கட்டுறதா ஒப்பந்தம் போடுறாங்க. காளி மன்னனும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. பொன்னரும் சங்கரும் குன்னுடியான ஆட்சி பீடத்துல அமர வச்சு நல்லாட்சி நடத்துறாங்க. அருக்காணி தங்கம் வளநாட்டு ராஜகுருவா இருந்து அண்ணன்மார்களுக்கு ஆலோசனை சொல்றாங்க. வீரமலை சாம்புவன் படைத்தளபதியா இருந்து வளநாட்டு எல்லைகளை காக்குறாரு. பொன்னர் சங்கரோட புகழ் வளநாடு மட்டும் இல்லாம மத்த நாடுகளுக்கெல்லாம் பரவுது. இது ஒரு பக்கம் இருக்க, பொன்னரையும் சங்கரையும் சேவல் சண்டைக்கு கூப்பிட்டு அதுல பிரச்சனைய உண்டாக்கி அதையே சாக்கா வச்சு வளநாட்டு மேல படையெடுக்கலான்னு நாச்சி முத்து கவுண்டர் காளி மன்னன் கிட்ட ஒரு யோசனை சொல்றாரு. காளி மன்னனும் அந்த யோசனையை ஏத்துக்கிட்டு சேவல் சண்டைக்கு வர சொல்லி பொன்னர் சங்கருக்கு மேநாட்டுல இருந்து வளநாட்டுக்கு தூது வருது. அருக்காணி தங்கம் தான் வளர்த்து வந்த 2 சேவல்களை எடுத்துக்கிட்டு சேவல் சண்டைக்கு போக சொல்றா. பொன்னரும் சங்கரும் சரின்னு சொல்லி வீரமலை சாம்புவனையும் கூட்டிக்கிட்டு சேவல் சண்டைக்கு போறாங்க. அருக்காணி தங்கம் ஆசிர்வதிச்சு கொடுத்த அண்ணன்மாரோட சேவல்கள் ஆக்ரோஷமா சண்டை போடுது. மோதிர அத்தனை சேவல்களையும் கொன்னு குவிக்குது. காளி மன்னனுக்கு தோல்வியில ரொம்பவே அவமானமா போயிருது. சேவல் சண்டையில தோத்ததுக்கு அப்புறம் காளி மன்னன் ரொம்ப கோபத்துல இருந்தாரு. அண்ணன்மார்களை இதுக்கு மேலையும் வளர விட்டோம்னா மேநாட்டுக்கு ஆபத்தாதான் முடியும். நேரம் பார்த்து இவங்கள கருவறுக்கணும்னு மனசுல நினைச்சிடுறாரு. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு சில மாதங்கள் ஓடுது.
வளநாட்டு கோட்டையில பொன்னரும் சங்கரும் வாழ்ந்துட்டு வராங்க. குன்னுடையான் ஒரு நாள் தாமரை கிட்ட என்னுடைய அரசு பதவிய நம்ம மகன்களுக்கு தந்தரலான்னு இருக்கிறேன்னு சொல்றாரு. தாமரை குறுக்கிட்டு, நம்மளுடைய மகன்களுக்கு பொறுப்பை தரணும்னா அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சாதானே கொடுக்க முடியும், அதனால என் அண்ணன் வீட்டுல பொண்ணு எடுக்கலான்னு சொல்றாங்க. அதே மாதிரி மணியங்குறிச்சிக்கு பெண் கேட்டு தாமரையும் குன்னுடையானும் போறாங்க. அவங்கள பார்த்த சின்னமலை கொழுந்து வாசல் வரைக்கும் வந்து வரவேற்றுட்டு போறாரு. தாமரை கிட்டையும் குன்னுடையான் கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு பொன்னருக்கும் சங்கருக்கும் மனம் முடிச்சு தர ஒத்துக்கிட்டு நிச்சயதார்த்தம் நடத்துறாங்க. சில நாட்கள்லேயே தாமரை ஆசைப்பட்டது மாதிரியே திருமணமும் முடிஞ்சு அண்ணன்மார் முத்தாயி பவளாயி கூட வளநாடு வராங்க. அண்ணன்மாருக்கு துணையா அத்தை பிள்ளைகள் மூவரும் கூடவே வராங்க. பாண்டவர்கள் ஒன்னு சேர தருணம் இது. குன்னுடையான் நாட்டு மக்களை அழைச்சு பொன்னருக்கு முடிசூற்றாரு. நாட்டு மக்கள் எல்லோருமே மகிழ்ச்சியில திளைச்சிருக்காங்க. இது எல்லாமே கொஞ்ச காலம்தான். சில நாட்கள்லேயே வயது முதிர்ச்சி காரணமா குன்னுடையானும் தாமரையும் ஒரே சமயத்துல இறந்துடுறாங்க. வளநாடே சோகத்துல ஆழ்ந்துருச்சு. உள்நாட்டு மக்கள், பக்கத்து நாட்டு மக்கள், மணியங்குறிச்சி மக்கள்னு பொன்னிவள நாட்டு மண்ணே கண்ணீர்ல நனைஞ்சுது. அழுகை ஒரு பக்கம் இருந்தாலும் பொன்னரும் சங்கரும் தன்னுடைய தாய் தந்தை அடக்கத்திற்கான வேலைகளையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. தன்னுடைய தாய் தந்தையை எரியூற்றுவதற்கு தேவையான சந்தன மரங்களை மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வரவழைச்சாரு பொன்னர். நேரம் நெருங்க நெருங்க எல்லா சாங்கியங்களும் நிறைவு பெற்ற வேளையில இடுகாட்டை நோக்கி குன்னுடையானும் தாமரையும் இணை பிரியாமலே பயணிக்கிறாங்க. இன்பம் துன்பம் மட்டும் இல்லைங்க, மரணமும் அவங்கள பிரிக்க முடியல. இடுகாடு போனதும் அங்க நடக்க வேண்டிய சாங்கியங்களை முடிச்ச வேளையில தாய்க்கு தலைமகன் கொல்லி போட பொன்னரும் தகப்பனுக்கு கடைசி மகனான சங்கரும் இணைந்து சிதைக்கு எரி ஊட்டுறாங்க. குடும்பமே சோகத்துல ஆழ்ந்திருக்கு. அருக்காணி அழுது அழுது கண்கள் வீங்கிய நிலையில இருக்காங்க. அவங்களுடைய சோகங்களுக்கு விடைத்தர யாருமே இல்லை. பொன்னரும் சங்கரும் வீடு வந்த உடனே ஓடி வந்து அண்ணன்களை தழுவி அழுகிறாங்க. அருக்காணி நமக்கு கிடைச்ச தெய்வங்களை இழந்துட்டோமேன்னு கதறி அழுகிறாங்க. 2 பேரும் ஆறுதல் சொல்லி தாமரைய தேத்துறாங்க. அருக்காணிய தேத்துறதுக்காக அண்ணன்மார்கள், உனக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் இல்லை அம்மா, உனக்கு என்ன வேணும்னு கேட்க, எனக்கு 2 கிளிகள் வேணும்னு கேட்குறாங்க. அண்ணன்கள் 2 பேரும் மகிழ்ச்சியோட தலையாட்டுறாங்க. தங்கம் கேட்டதை கொண்டு வரதுக்காக பொன்னரும் சங்கரும் தயாராகிறாங்க. அருக்காணி இடைமறித்து, அண்ணா, நான் கேட்ட கிளிகள் 2ம் பேசக்கூடியது. அது நம்மளுடைய நாட்டு எல்லையில கிடையாது, அது வீரமலை காட்டுல தான் இருக்கு. அந்த கிளிகளின் உண்மையான குணம் பேசும் தன்மையுடையது. நம்மளுடைய எல்லையில பாக்குறது எல்லாம் சாதாரண கிளிகள், எனக்கு பேசும் தன்மையுடைய கிளிகள் தான் வேணும்னு சொல்ல, தங்கையே, நீ ஆசைப்பட்டா அந்த சந்திரனையே கொண்டு வருவோம், நீ கேட்டது இந்த பூமியில இருக்கிறது தானே, கொண்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. தலையூர் காளி வளர்க்குற வேங்கை அந்த காட்டுல தான் இருக்கு. அதனால வீரமலை காட்டுக்குள்ள போறதுங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. சங்கர் பொன்னரை பார்த்து, அண்ணா, வீரமலை போய் கிளிகளை புடிச்சிட்டு வரேன், கூட வீரமலை சாம்புவனை கூட்டிட்டு போறேன், விடை கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு பொன்னர், தம்பி, அந்த வீரமலை நம்மளோடது இல்ல, அது மேநாட்டு காளிமன்னனுக்கு சொந்தமானது. அங்க வேங்கை வேற காவலுக்கு இருக்கு, அதனால பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்பி வைக்கிறாரு. சங்கரும் வீரமலை சாம்புவனும் வீரமலை காட்டுக்குள்ள கிளிய பிடிக்கிறதுக்காக நுழையிறாங்க. வீரமலை காட்டுக்கு தோகை மலையை தாண்டி தான் போக முடியும். சங்கரும் சாம்புவனும் தோகை மலைக்குள்ள நுழையிறப்போ மனுஷ வாடைய மோப்பம் பிடிச்ச வேங்கை ஒரே பாய்ச்சல்ல சங்கரை நோக்கி பாயுது. பாஞ்சு வந்த வேங்கைய சங்கர் தன்னோட வாளால 2 துண்டா வெட்டுறாரு. வெட்டப்பட்ட வேங்கை ஒரு வீரன் கையால தான் மறையிறோம் அப்படின்னு எண்ணி ஓலமிட்டவாறே அதனுடைய மூச்சை நிறுத்துது. வேங்கையுடைய ஓலச்சத்தம் தலையூர் காளி மன்னனுக்கு தெளிவா கேட்க, ஓலச்சத்தம் வரும் திசை நோக்கி ஆட்களை அனுப்புறாரு. இங்க காட்டுல வேங்கைய வீழ்த்தி இருக்காங்க, ஆனா தங்கம் சொன்ன கிளிய பிடிக்க வெகு நேரம் ஆகுது. சங்கரும் வீரமலை சாம்புவனும் பல இடங்கள்ல தேடி பல வகையான கிளிகளை பிடிச்சாங்க. கடைசியா ஆலமர பொந்துல இருந்து பச்சை மரகத பவளக்கழுத்து கிளியையும் பிடிச்சாங்க. அதுக்குள்ள காளிமன்னன் ஒற்றர்கள் தோகைமலை வந்து வேங்கையுடைய உடலை பார்த்துட்டு காலடி தடங்களை பின்தொடர்ந்து வீரமலை வந்து சேர்றாங்க.
காளி மன்னனுடைய ஒற்றர் படைகள் சங்கரும் வீரமலை சாம்புவனும் வேட்டைக்காக வந்திருக்கிறது சரியா கணிச்சு காளி மன்னன் கிட்ட தகவலை கொண்டு சேர்க்கிறாங்க. சங்கர் நடத்தின வேட்டைய மேல்நாட்டுக்கு விடப்பட்ட சவாலாவே தலையூர்காளி நினைச்சாரு. இந்த விஷயத்த இப்படியே விட்டுட்டா வளநாட்டை விட பெரிய நாடான மேநாட்டுக்கு மரியாதையே இல்லைன்னு சொல்லி பங்காளிங்களோட சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டுறாரு. செல்லாத்தா கவுண்டரும் தலையூர்காளியும் தீட்டின திட்டம் என்னன்னா, பொன்னிவள நாட்டை முற்றுகையிட்டு கொள்ளையடிக்கணும்னு முடிவு பண்றாங்க. செல்லாத்தா கவுண்டரோட தலைமையில தலையூர்காளி படைகள் திருக்காம்புலியூர்ல தங்களுடைய கொள்ளைய ஆரம்பிக்கிறாங்க. கண்ணுல பட்டது எல்லாத்தையும் அழிச்சு பொண்ணு பொருள்னு எல்லாத்தையுமே கொள்ளையடிக்கிறாங்க. 15 கிராமங்கள்ல கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் பட்டூர் அரண்மனைக்கு வராங்க. அந்நிய படைகள் நாட்டுக்குள்ள ஊடுருவறத ஒற்றர்கள் மூலம் தெரிஞ்சுக்கிட்டா அருக்காணி. அரண்மனைக்கு வெளியே இருந்த தன்னுடைய தோழிகளை உள்ள அழைச்சு அரண்மனையை சுற்றி தீ வைக்கிறா. இதுல அவளுடைய தோழியில முக்கியமான குப்பாயி உள்ள வரதுக்குள்ள அரண்மனையை தீ சூழ்ந்திட குப்பாயி உள்ள வர முடியாம அரண்மனைக்கு பக்கத்துல இருந்த நந்தவனத்துல ஒளிஞ்சுக்கிறா. பட்டூர் அரண்மனையை நெருங்கின படைகள் அரண்மனைக்கு தீ வைக்கப்பட்டு இருக்கிறத பார்த்து இது நம்ம படையோட வேலையோன்னு நினைச்சு அமைதியாகிறாங்க. அப்ப அரண்மனைக்குள்ள இருந்த நபர்கள் கண்டிப்பா நந்தவனத்துல ஒளிஞ்சிருப்பாங்கன்னு நினைச்சு நந்தவனத்துல தேட அங்க ஒளிஞ்சிட்டு இருந்த குப்பாயி அகப்படுறா. அவளுடைய உடல் அலங்காரத்தை பார்த்து இவதான் அருக்காணின்னு நினைச்சு அவளை மேநாட்டு காளி மன்னனுக்கு அழிக்க ஒரு கூட்டம் இழுத்துட்டு போகுது. நேர் வழியில போனா அண்ணமார் படைய சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சு வீரமன காட்டு வழியா மேநாட்டுக்கு போறாங்க. வழக்கம் போல இந்த குறுக்கு வழிக்கு தலைமை தாங்கிறவரு செல்லாத்தா கவுண்டர் தான். இந்த செய்தி வளநாட்டுக்கு கேட்க தளபதி வீரமலை சாம்புவன் தலைமையில சங்கர் படை குப்பாய காப்பாத்துறதுக்காக வீரமலைக்கு போகுது. அதே நேரத்துல பொன்னர் இன்னொரு படையை திரட்டிக்கிட்டு திருக்காம்புலியூர் நோக்கி போறாரு. வடநாட்டு எல்லையை தாண்டி வந்துட்டோம், இனிமேல் அண்ணமார் படை இங்க வர முடியாது அப்படின்ற நம்பிக்கையில மேநாட்டு படை ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறப்போ சங்கரோட படை அவங்கள தாக்குது. சங்கரோட தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாத காளிப்படை குப்பாயை விட்டுட்டு பின்வாங்கி போகுது. செல்லாத்தா கவுண்டர் சங்கர் கிட்ட உயிர் பிச்சை கேட்கிறாரு. சங்கரும் மன்னிச்சு விட்டுட்டு குப்பாயை கூட்டிக்கிட்டு வடநாடு திரும்புறாங்க. அதே நேரத்துல பொன்னரோட படை எதிரிகளை விரட்டிட்டு போகுது. கொள்ளை போன பொருட்களை எல்லாம் அவங்களுக்கே திருப்பி கொடுத்துட்டு பொன்னர் படை வெற்றியோட வளநாடு திரும்புது. கொள்ளையிட்ட பொருட்களை பொன்னிவள நாட்டு அரண்மனைக்கு கொண்டு போக சொல்றாரு பொன்னர். அரண்மனை வெளியிலேயே வச்சு பொருட்கள் இழந்தவங்களை கூப்பிட்டு கொடுக்கறாங்க. குப்பாயோட பொன்னரும் சங்கரும் அரண்மனைக்கு வந்து சேர்றாங்க. அண்ணன்களை பார்த்ததும் ஓடி வராங்க அருக்காணி. குப்பாயை இழந்துட்டோன்னு நினைச்சவளுக்கு குப்பாயி மறுபடியும் கிடைச்சதுனால ரொம்பவே சந்தோஷப்படுறா. அண்ணன்கள் கொண்டு வந்த பேசும் கிளிய பார்க்கும் போது அருக்காணிக்கு அளவற்ற மகிழ்ச்சி. இது இப்படி இருக்க தன்னுடைய படைகள் உயிர் தப்பி வந்த விளக்கத்தை சொன்னதும் காளி மன்னன் கடும் கோபம் அடைகிறாரு. அவனுடைய நரிமூளை வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதுக்கு துணையா குன்னுடையானுடைய பங்காளிகளும் அவனுடைய திட்டத்துக்கு தூபம் போடுறாங்க. காளி மன்னன் தான் வளர்த்த கொம்பன் அப்படின்ற பன்றிய வரவழைச்சு பொன்னிவள நாட்டு விவசாயத்தை அழிக்க ஏவி விடுறாரு. காளியுடைய சொல் கேட்டு கிளம்பிய கொம்பன் பின்னாடி ஒரு பன்றி கூட்டமே போகுது. பொன்னிவள நாட்டை தொடணும் அப்படின்னா சோழ தேச விவசாயத்தை அழிச்சிட்டு போனாதான் முடியும் அப்படின்றதுனால சோழ நாட்டு விவசாயத்தை அழிக்க தொடங்குது கொம்பன் பன்றி. அதை தடுக்க யார் வந்தாலும் குத்தி கொன்னுச்சு. கண்ணுல படுற அத்தனை விவசாயத்தையும் அழிக்க தொடங்குது. அதுக்கு தேவையான தீனி கிடைக்கும் வரைக்கும் அழிச்சிட்டு ஓய்வெடுக்கும். மறுபடியும் அடுத்த நாள்னு சோழ நாட்டை துவம்சம் பண்ணிட்டு இருந்துச்சு. பன்றியுடைய அட்டகாசத்தை கேள்விப்பட்ட சோழ மன்னன் ஒரு படையை அனுப்பி பன்றிய கொல்ல சொல்றாரு. வந்த அத்தனை படைகளையும் கொம்பன் பன்றி கொன்று குவிக்குது. அதோட பக்கத்துல போக கூட எல்லோரும் பயப்படுறாங்க. இதை எப்படி அழிக்கிறதுன்னு யோசிச்ச நேரத்துல சோழ நாட்டு மதியுக மந்திரிகள் சோழ மன்னனுக்கு வழிமுறைகள் சொல்றாங்க. அதாவது பொன்னிவள நாட்டை தங்களுடைய முன்னோர்கள் இலவசமா கோலாத்தா கவுண்டருக்கு கொடுத்தாங்க. அவர் இருந்த வரைக்கும் நமக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கப்ப முறைய விட்டுட்டோம். அதனால இப்போ பொன்னிவள நாடு நமக்கு கப்பம் தரதில்ல. ஆகையால நீங்க பொன்னிவள நாட்டை இப்போ ஆளும் பொன்னரை அழைச்சு விசாரிங்கன்னு சொல்றாங்க. விசாரிக்கும் போது நாம இந்த பன்றி பிரச்சனைய சொல்லுவோம். இந்த பன்றிய அசாதாரணமா கொல்லக்கூடிய மா வீரர்கள் அவங்க.
இது வரைக்கும் கப்பம் கட்டாம இருந்ததுக்கு இந்த பிரச்சனை தீர்த்து தர சொல்லுவோன்னு சொல்றாங்க. அவங்க சொல்படியே உடனே ஒரு ஓலை எழுதி தன்னை வந்து சந்திக்கும்படி பொன்னருக்கு ஒற்றரின் மூலமா தகவல் அனுப்புறாரு சோழ மன்னன். ஒற்றர் கொண்டு வந்த ஓலையை படிச்சுட்டு ஒற்றன் கிட்ட பதில் ஓலை தந்து, நான் நாளைக்கு வந்து சந்திக்கிறதா சோழ மன்னன் கிட்ட சொல்லிடுன்னு பொன்னர் சொல்ல ஒற்றன் விடை பெற்று போறாரு. பொன்னர் வீரமலையை கூப்பிட்டு, என்னுடைய முன்னோர்கள் சோழ நாட்டுக்கு கப்பம் கட்டிட்டு இருந்திருக்காங்க, இப்போ நாம கட்டுறதில்ல, இது சம்பந்தமா விசாரிக்க சோழ மன்னன் அழைப்பு விடுத்திருக்காரு, நான் போய் சந்திச்சுட்டு வரேன். நான் போய் சந்திச்சுட்டு வர வரைக்கும் சங்கர் கிட்ட இந்த விஷயங்களை சொல்ல வேண்டாம். ஏன்னா கப்பம் கட்டுறது அடிமையா இருக்கிறதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. இதை முன்கூட்டியே சொல்லிட்டு போனா என்னை போக விட மாட்டான். அதனால நான் வரும் வரைக்கும் இதை சங்கர் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு வீரமலை கிட்ட சொல்றாரு. எதுக்கும் தங்கை அருக்காணி கிட்ட மட்டும் கேட்டுட்டு போலான்னு நினைக்கிறாரு. அருக்காணிய சந்திச்சு விஷயத்த சொல்லிட்டு போய் வரேன்னு சொன்ன உடனே அருக்காணி தடுக்கிறா. அண்ணா, நீங்க போய் வாங்க, ஆனா சங்கர் அண்ணாவையும் கூட அழைச்சிட்டு போங்கன்னு சொல்றா. பொன்னர் அதை மறுத்து வீரமலைக்கு சொன்ன அதே விளக்கத்தை இங்கேயும் சொல்லிட்டு போறாரு. அங்கிருந்து கிளம்பின பொன்னர் நேரா சோழ நாடு வராரு. சோழ நாட்டுக்கு வந்த பொன்னரை வரவேற்று தங்க நாற்காலியில அமர வைக்கிறாரு சோழ மன்னர். பரஸ்பர நட்பு விசாரிப்புகளை தொடர்ந்து பொன்னரே ஆரம்பிக்கிறாரு. எங்களோட முன்னோர்களுக்கு நீங்க நிலத்தை தானமா தந்தது எங்களுக்கு தெரியாது மன்னா. உங்களுடைய ஓலை வரும் வரைக்கும் எங்களுக்கு விஷயம் தெரியாது. அதனால நாங்க கப்பம் செலுத்த தவறிட்டோம். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு செலுத்த வேண்டிய கப்பத்தொகை எவ்வளவுன்னு சொல்லிட்டா நான் செலுத்த தயாரா இருக்கிறேன்னு ரொம்பவே பணிவா பொன்னர் சொன்னது சோழ மன்னன் மகிழ்ந்து போறாரு. எவ்வளவு பெரிய மாவீரன், இவரை நாம அழைச்சதே உதவி கேக்குதான். ஆனா கப்பம் கட்ட தயாராகவும் பணிவா இருக்கும் பொன்னரை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. உதவியா கேட்டா தன்னுடைய அரச சபைக்கு இலக்குன்னு கருதிய சோழ மன்னன், நீங்க நிலவை தொகை செலுத்தினாலும் உங்களுடைய தாமதத்துக்கு சோழ நாட்டு அரசவை கட்டளையின்படி தண்டனை உண்டுன்னு சொல்றாரு. உடனே பொன்னர், என்ன நீங்க தண்டிச்சது என்னுடைய தம்பி சங்கருக்கு தெரிஞ்சதுன்னா அவன் படை திரட்டி வந்து சோழ நாட்டையே அழிச்சிடுவான். அவனுடைய கோபத்துக்கு முன்னாடி சோழ நாட்டு படைகள் தூள் தூள் ஆகிருன்னு கர்வமா சொல்றாரு. என்ன, உன் தம்பி வந்து என்னுடைய படைகள் அழிப்பானா? உங்களுடைய வீரத்தை நான் ஒரு கை பாக்குறேன்னு சொன்ன சோழ மன்னன் பொன்னரை சிறையில் அடைக்க சொல்றாரு. பொன்னர் நடக்க போவதை நினைச்சு சிரிச்சவாறே சிறைக்கு நடக்க தொடங்குறாரு. சோழ மன்னன் படை தளபதியை அழைச்சு பாதுகாப்ப பலப்படுத்த சொல்றாரு. மதியுக மந்திரிகள் சோழ மன்னனை எச்சரிக்கிறாங்க. மன்னா, நாம எதுக்காக பொன்னரை அழைச்சோமோ அதை விட்டுட்டு இது என்ன விளையாட்டுன்னு கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு சோழ மன்னன், நீங்க தானே சொன்னீங்க இவங்க வீராதி வீரர்கள்னு, அவங்களுடைய வீர செயலை நான் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்றாரு சோழ மன்னன். இங்க அருக்காணிக்கு பொன்னரை சிறையில வச்ச விஷயம் தெரிய வருது. உடனே சங்கரை தேடி போய் அழுதுகிட்டே பொன்னரை சிறையில வச்ச விஷயத்த சொல்றாங்க. சங்கருக்கு கோபம் கொந்தளிச்சுக்கிட்டு வருது. என்ன, அண்ணனை சிறையில வச்சிருக்காங்களா? என்கிட்ட கூட சொல்லாம போயிட்டாரா? சோழனுக்கு நாம என்ன அடிமையா? அவனுக்கு ஏன் நாம கப்பம் செலுத்தணும்? நாம அடிமை இல்லைன்னு அவனுக்கு பாடம் புகட்டியே ஆகணும். அடே வீரமலை, எல்லா படைகளையும் தயார் செய். அடுத்த ஒரு நாளிகைக்குள்ள சோழ நாட்டு படைகளை அழிச்சு அண்ணனை வெளியில அழைச்சிக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு போர்க்களத்துக்கு தேவையான உடைகளை அணிஞ்சு அடுத்த நிமிஷத்துல தயாராகி நிக்கிறாரு சங்கர். சங்கருடைய படைகள் நடந்து வரும் சத்தம் சோழ நாட்டுல அதிர்வுகளை உண்டு பண்ணுது. சங்கர் கோபத்தோட சோழ நாட்டை நிர்மூலமாக்க வரத உளவாளி மூலம் தெரிஞ்சுக்கிட்ட சோழ மன்னன் பயந்து பொன்னரை விடுவிச்சு அழைச்சுக்கிட்டு வர சொல்றாரு. சிறையிலிருந்து அழைச்சுக்கிட்டு வரப்பட்ட பொன்னரை தங்க சிம்மாசனத்துல அமர வச்சு சமாதானம் பேசுறாரு. பொன்னரே, உங்களுடைய வீரத்தை சோதிக்க தான் இதை நடத்தினேன். என்னுடைய சோதனைக்கு இந்த நாடு அழியக்கூடாது. இந்த அபாயத்திலிருந்து நீங்க தான் என்னுடைய நாட்டை காப்பாத்தணும்னு பொன்னர்கிட்ட கேட்கிறாரு சோழ மன்னன். பொன்னர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, சோழ மன்னரே, என்னுடைய வார்த்தையில நம்பிக்கை இல்லாம சோதிக்கணும்னு நினைச்ச உங்களை நானும் சோதிக்கவே நினைக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய பாட்டனாருக்கு நீங்க தானமா அளிச்ச நிலத்தின் உரிமை எங்க கிட்ட இருக்கு. உங்களுடைய முன்னோர் செய்த தர்மத்துக்கு நன்றி கடன் செலுத்த நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேன். சங்கரை நான் சமாதானப்படுத்துறேன். அது வரைக்கும் நீங்க முன்னாடி வராதீங்க. நான் சமாதானப்படுத்தின அப்புறம் உங்களை கூப்பிடுறேன். அது வரைக்கும் நீங்க வெளியே தலைய காட்டாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய படைகளையும் சங்கரின் படைகளுக்கு வழிவிட்டு தலை வணங்கி தள்ளி நிற்க சொல்லுங்க.
தலை வணங்குபவர்களை நாங்க தண்டிக்க மாட்டோன்னு உறுதி எடுத்திருக்கோன்னு சொல்ல, சோழ மன்னனும் அப்படியே படைகளுக்கு கட்டளை இட்டுட்டு நிலவரைக்கு போய் மறைஞ்சிருக்காரு. சோழ நாட்டு எல்லைக்கு தகவல் போய் சேர்றதுக்கு முன்னாடியே சங்கர் சோழ நாட்டுல கால் பதிக்கிறாரு. சில சோழ வீரர்கள் எதிர்ப்பு காட்டுனதும் அவங்கள சங்கருடைய வாள் பதம் பார்த்துச்சு. சில வீரர்களை இழந்த பிறகுதான் எல்லா வீரர்களுக்கும் தகவல் வந்து சேருது. உடனே எல்லோரும் வாளை கீழே போட்டுட்டு தலை குனிறாங்க. சங்கர் அவங்கள எரிக்கிற மாதிரி பார்த்தாலும் சண்டையிட விரும்பாதவங்களை தண்டிப்பது தவறுன்னு எண்ணி அரண்மனையை நோக்கி படைகளை செலுத்தி அரண்மனையை முற்றுகையிடுறாரு. அரண்மனை வாயில்ல ஒரு வீரனையும் காணல. கோபக்கண்களோட அரண்மனைக்குள்ள போறாரு. அங்க பொன்னரை சிம்மாசனத்துல பார்த்ததும் சந்தோஷம் மேலோங்க, அண்ணா உங்களை கைது செஞ்சு சிறையில அடைச்சு வச்சுட்டுதான் தங்கம் சொன்னாலே. நான் படைய திரட்டிட்டு வந்தேன். இங்க வந்தா படை வீரர்கள் வழிவிட்டு நிக்கிறாங்க. நீங்களும் சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கிறீங்க. என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சங்கர் கேட்கிறாரு. பொன்னர் பொறுமையா தன்னை சிறையில அடைச்சதை சொல்ல, உடனே சங்கர் கோபம் அடைஞ்சு, எங்க அந்த சோழ மன்னன், அவருக்கு நான் பாடம் புகற்றேன்னு சொல்ல, பொன்னர் அவரை சமாதானப்படுத்தி அமைதி கொள்ள செய்யறாரு. தம்பி, தவறு நம்ம பக்கமும் இருக்கு, அதனால அமைதியாரு, அவங்களுக்கு நாம உதவி செய்ய வேண்டிய கடமையும் இருக்குன்னு எடுத்து சொன்னதும் சங்கர் உடைவாள உரையில போட்டு அமைதியா இருக்கிறாரு. சங்கருடைய கோபம் கட்டுக்குள்ள வந்ததும் பொன்னர் சோழ மன்னனை கூப்பிடுறாரு. சோழ மன்னன் வந்ததும் சங்கர் அவரை எரிக்கிற மாதிரி பாக்குறாரு. என்னுடைய அண்ணனையா சிறை வச்சன்னு பார்த்த அந்த பார்வையுடைய அர்த்தத்தை உணர்ந்த சோழ மன்னன் மன்னிப்பு கேட்கிறாரு. சோழ மன்னன் சொல்றாரு, பொன்னர் சங்கர் அவர்களே, உங்களுடைய படைபலத்தை பார்க்கணும்னு தான் இந்த ஏற்பாடே செஞ்சேன். என்னுடைய மதியுக மந்திரிகள் சொன்னாங்க நீங்க வீர தீரர்கள்னு. அதை சோதிக்க தான் இந்த முடிவு எடுத்தேன். உங்க நாட்டுக்கு நீங்க எப்படி காவல் தெய்வங்களா இருக்கீங்களோ அதே மாதிரி எங்க சோழ நாட்டுக்கு காவல் தெய்வங்களா இருந்தா எங்களுக்கு பயனளிக்கும்னு சோழ மன்னன் சொல்றாரு. சங்கர் உடனே குறுக்கிட்டு, அப்படி இருக்கும் பட்சத்துல எங்க பொன்னிவள நாடு உங்களுக்கு கப்பம் கட்டாது. அடிமையா இருக்கிறவங்க தான் கப்பம் கட்டுவாங்க. நீங்க உதவி கேட்கும் போது அதை நாங்க ஏத்துக்கிறோம். அதே மாதிரி எங்க நாட்டை நட்பு நாடா ஏத்துக்கிட்டா உங்களுடைய கோரிக்கைய ஏத்துக்கிறோம்னு சொல்றாரு. சங்கருடைய கோரிக்கையை ஏத்துக்கிட்டாரு சோழ மன்னர். அப்படியே ஆகட்டும், இன்னையில இருந்து பொன்னிவள நாடு நட்பு நாடா அறிவிக்கப்படுது. அதற்கான உறுதி பட்டயத்தை இப்பவே வழங்குறேன்னு சொல்லிட்டு பட்டயத்தை தயார் செஞ்சு வழங்குறாரு சோழ மன்னன். பட்டயத்தை வாங்கின பொன்னரும் சங்கரும் சோழ மன்னனுக்கு நன்றி சொல்லிட்டு விடை பெற்று பொன்னிவள நாடு கிளம்புறாங்க. படைகள் அண்ணன்மார்களோட பொன்னிவள நாடு வந்து சேருது. பொன்னிவள நாட்டு மக்கள் கிட்ட சோழ மன்னன் அறிவிப்ப தண்டோரா போட்டு அறிவிக்க சொல்றாரு பொன்னர். அறிவிப்ப கேட்ட மக்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. சில நாட்கள் கடந்த நிலையில கொம்பன் பன்றி சோழ நாட்டு எல்லையை தாண்டி பொன்னிவள நாட்டுக்குள்ள நுழையுது. கண்ணுல பட்ட அத்தனை விவசாயத்தையும் அழிக்குது. 1000 காணி நிலத்துல பயிரிட்டிருந்த மாப்பிள்ளை சம்பா, கரும்பு, கவுனின்னு அத்தனை நெல் வயல்களையும் துவம்சம் செய்யுது. எதிர்த்த அத்தனை விவசாயிகளையும் குத்தி கொள்ளுது. அதன் உருவத்தை பார்த்த விவசாயிகளும் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அத்தனை நிலங்களையும் அழிச்சிட்டு ஒரு வேப்ப மர நிழல்ல படுத்து ஓய்வெடுக்குது. மக்கள் எல்லோரும் பன்றிய பத்தி பொன்னர் சங்கர் கிட்ட முறையிடுறாங்க. கோபம் அடைந்த சங்கர் போய் ஒரே வீச்சுல அதோட தலையை துண்டாக்கி எடுத்துக்கிட்டு வரேன்னு அண்ணன் கிட்ட உத்தரவு கேட்கிறாரு. பொன்னர் சொல்றாரு, தம்பி, இது சம்பந்தமா தங்கை கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம். தங்கைக்கு இது பத்தி நிச்சயம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு 2 பேரும் அருக்காணிய பார்க்க போறாங்க. இவங்க வரவ எதிர்நோக்கிக்கிட்டு இருந்த அருக்காணி, அண்ணா, நம்ம நாட்டுக்குள்ள ஒரு பெரிய பன்றி வந்திருக்கிறதா தகவல் வந்துச்சு. அது சாதாரண பன்றி இல்ல, உங்க 2 பேரையும் கொல்றதுக்காகவே வரம் வாங்கிட்டு வந்த பன்றி. அதை உங்க வாளால கொல்ல முடியாது. அதுக்காக தனியா குத்துகோல், ஈட்டி தயாரிக்கப்படணும். நீங்க மட்டும் போய் அதை கொல்ல முடியாது. பட்டிக்கு ஒரு ஆள் வரணும். பட்டி நாய்கள் எல்லாமே வரணும். நம்ம வீட்ல இந்த பன்றியை கொல்றதுக்காகவே பைரவர் இருக்காரு. அவரையும் கூடவே கூட்டிட்டு போங்க. முதல்ல இந்த பன்றி பட்டி நாய்களோட மோதட்டும். அதுலயே அந்த பன்றி சக்தியை இழந்துடும். பின்னாடி உங்க வேலைய கச்சிதமா முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பொன்னிவள நாட்டை சுத்தி வேலி கம்பிகளை வச்சு அடையுங்க. ஏன்னா பன்றி உங்களுக்கு பயந்து மறுபடியும் மேனாடு ஓடிடும்.
அத முதல்ல தடுங்க, அப்புறம் அந்த பன்றிய குத்துவதற்கான ஈட்டியோட போய் களத்துல இறங்குங்க. வெற்றி நமக்குதான்னு அருக்காணி சொல்றாங்க. அருக்காணி சொன்னது மாதிரியே கொம்பன் பன்றிய குத்துறதுக்காகவே தனியா வேலை தயாராகுது. அதே மாதிரி பொன்னிவள நாடு முழுவதுமே பறையடிச்சு பட்டிக்கு ஒரு ஆள் பட்டி நாயோட பன்றிய கொள்ள வரணும்னு அறிவிப்பு செய்யறாங்க. அங்கங்க பொன்னிவள நாட்டுல எல்லையோர கூடாரங்கள் அமைச்சு பொன்னிவள நாட்டை தாண்டி கொம்பன் ஓடாதவாறு சுற்றி வளைக்கிறாங்க படை வீரர்கள். அது மாதிரியே எல்லா மக்களும் பட்டிக்கு ஒரு ஆளா வந்து நிக்கிறாங்க. மதுக்கரை செல்லாண்டி அம்மனுக்கு பூஜை செஞ்சுட்டு கொம்பன் பன்றிய அழிக்க படை கிளம்புது. கிளம்பின படைகள் பொன்னர் சங்கரோட அறிவிப்பு படி கொம்பன் இருக்கிற திசைய 8 திக்கும் சுற்றி வளைக்குது. முதல்ல பட்டி நாய்களை வச்சு கொம்பனை அலைய வைக்க முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி நாய்கள் கொம்பனை அலைக்கழிக்க ஆரம்பிக்குது. ஒரு பெரிய நாய்ப்படை கொம்பன் இருக்கும் இடம் நெருங்கி அதை வெறுப்பேத்தி அலைய விட வைக்குது. ஒரு சில குறிப்பிட்ட நாய்கள் கொம்பனை கடிச்சு குதறவும் தவறல. கொம்பனோட உருவத்துக்கு முன்னாடி இந்த பட்டி நாய்கள் வெறும் தூசுதான். நாய்கள் எல்லாத்தையும் கொம்பன் கொன்று குவிக்குது. ஒரு சில நாய்கள் மட்டும் கடைசி வரைக்கும் கொம்பன் கிட்ட சிக்காம தப்பிக்க கொம்பன் ஓடி ஓடி ஓய்ந்து போயிருச்சு. பொன்னரும் சங்கரும் அடுத்து படைத்தலைவருக்கு ஆணையிடுறாங்க. பெரும் படை தன்னை நோக்கி வரத உணர்ந்த கொம்பன் எதிர்ப்ப காட்டாம அமைதியாகுது. அது அமைதியாவது ஓய்வெடுக்க இல்லைன்னு ஆட்கள் நெருங்கியப்பதான் புரிஞ்சுது. புலி போன்ற பாய்ச்சலோட படையின் பக்கம் ஓடி வருது. அது வரும் வேகத்தை சரியா கணிச்ச ஒரு நாய்க்குட்டி லாவகமா கொம்பனுடைய வாழை கவ்வுது. அதனுடைய பலத்தினால கொம்பன் வேகம் குறையுது. கொம்பன் அந்த நாயின் பக்கம் திரும்ப முடியாத அளவுக்கு அதன் உருவம் இருந்தது. ஆட்களை கொள்ள முடிவெடுத்த கொம்பனுக்கு நாயோட தாக்குதல் பயத்தை உண்டாக்குது. இத சரியா கவனிச்சுக்கிட்டு இருந்த பொன்னர் சங்கர் கிட்ட ஆணையிடுறாரு. தம்பி, இப்போ வேலை எடுத்து குத்து, பன்றி மாண்டுடும் அப்படின்னு சொல்றாரு. இத உணர்ந்துகிட்ட கொம்பன் இனியும் இங்க இருந்தா கொன்னுடுவாங்கன்னு உணர்ந்து மேல்நாட்டு பக்கம் ஓட்டம் பிடிக்குது. சரமாரியா வேலோட விரட்டிய சங்கர் பொன்னிவள நாட்டோட எல்லைய தொடும் முன்னரே பன்றிய வேலால குத்துறாரு. முதல் குத்துல பன்றியோட வேகம் அதிகமாச்சு. விடாம துரத்தி துரத்தி பன்றியுடைய ஒவ்வொரு பாகத்தையும் குத்தி காயப்படுத்தி ஓஞ்சதுக்கு அப்புறம் கடைசி முறையா அதனுடைய நெஞ்சில குத்தி அதன் மூச்சை நிறுத்துறாரு சங்கர். கொம்பனை கொன்னதும் பொன்னிவள நாட்டு படைகள் மகிழ்ச்சியில ஆரவாரம் செய்யறாங்க. அப்போ சங்கர் தன்னுடைய உடை வாளால தலைப்பகுதியை வெட்டி தலைவேறு உடல் வேறா பிரிச்சு போடுறாரு. பன்றிய கொன்ற செய்தி மேநாட்டு படைகளுக்கு வந்து சேருது. அவங்களுடைய கோபம் அளவுக்கு அதிகமாகுது. மிக பெரிய நம்பிக்கை வச்சிருந்தோம் வரம் வாங்கி வந்த கொம்பன் பொன்னரையும் சங்கரையும் அழிக்கும்னு. ஆனா அதையும் கொன்னுட்டாங்களேன்னு கோபப்படுறாங்க. இங்க பொன்னரும் சங்கரும் கொம்பனுடைய தலையோட பொன்னிவள நாட்டை நோக்கி கிளம்புறாங்க. வீரமலையோட முரசு அறிவிப்பால பொன்னிவள நாட்டு மக்கள் அரண்மனையின் முன்பு கூடினாங்க. பன்றி தலைய இழுத்து வந்தாங்க. கொம்பனுடைய தலைய பார்த்த பொன்னிவள நாட்டு மக்கள் மகிழ்ச்சியில ஆரவாரம் புரிஞ்சாங்க. பன்றிய கொன்று தங்களுடைய வெள்ளாமைய காத்த பொன்னர் சங்கரை கடவுளா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இங்க இப்படி இருக்க அடிமேல அடி வாங்கிய காளி மன்னனுடைய படைகள் அங்க சூளுரைக்கிறாங்க. இனி வீழ்வது வீண். இருக்கும் அத்தனை படைகளையும் திரட்டி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம வாழணும்னா அந்த பொன்னர் சங்கர் தலைய கொய்தாதான் முடியும். அதனால அதுக்கு தேவையான படைகளையும் பயிற்சிகளையும் தொடங்கணும்னு சொல்லி காளி மன்னன் படைகளுக்கு உத்தரவிடுறாரு. பங்காளிங்களோட தூண்டுதல், காளி மன்னனுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு, போட்டிகளிலும் தோற்றுதுன்னு அத்தனையும் படைகளுக்கு தாளாத கோபமா பொன்னர் சங்கர் மேல வெறுப்பாவும் வளர்ந்து நின்னுச்சு. அவங்கள அழிக்கணும் இல்ல மாண்டு போகணும்னு ஒவ்வொரு வீரனும் மனசுக்குள்ள நினைச்சான். இந்த கோபத்தை உருவாக்குனது காளி மன்னன். தன்னுடைய இனமே அழிஞ்சாலும் பொன்னர் சங்கர் அழியணும்னு படைகள் மத்தியில வீர உரையாற்றி எல்லா வீரர்களையும் சீவி விட்டாரு. பொன்னரும் சங்கரும் ஒன்னா போர்ல ஈடுபட்டாங்கன்னா வளநாட்டை ஜெயிக்கிறது கஷ்டம். ஏதாவது சூழ்ச்சி செஞ்சு அவங்கள பிரிக்கணும்னு முடிவு பண்றாங்க. ஆசாரி செம்பங்குளன் பொன்னரையும் சங்கரையும் பிரிக்கிற சூழ்ச்சிக்கு உதவுறதா காளி மன்னன் கிட்ட சொல்றான்.
காளி மன்னனும் பொன்னர் சங்கரை கொல்றதுக்கு உதவுனா நாட்டுல பாதி தரேன்னு வாக்குறுதி கொடுக்கிறாரு. பங்காளிங்களும் காளி மன்னனும் அவனை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த செம்பங்குளன் மரத்துல ஒரு வெள்ளம் செஞ்சு அதுக்கு பொன்முலாம் பூசுறான். பாக்குறதுக்கு தங்க வெள்ளம் மாதிரியே தெரியுது. செம்பங்குளனோட சூழ்ச்சி அவனோட அம்மாவுக்கு புரியுது. தர்ம சிந்தனையோட ஆட்சி நடத்திட்டு இருக்கிற பொன்னர் சங்கருக்கு எதிரா சூழ்ச்சி பண்ண வேண்டான்னு செம்பங்குளனோட அம்மா அவனை தடுக்கிறாங்க. ஆனா செம்பங்குளனோட ஆசை அவன் கண்ணை மறைக்குது. வள்ளத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வளநாடு நோக்கி போறான். கோட்டையை அடையும் போது சாயந்தரம் ஆகிருச்சு. புதுசா ஒரு ஆளு அரண்மனை பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு பொன்னர் அவரை கூட்டிட்டு வர சொல்லி காவலாளிங்க கிட்ட சொல்றாரு. காவலாளிங்களும் செம்பங்குளனை பொன்னர் முன்னாடி கூட்டிட்டு வந்து நிறுத்துறாங்க. பொன்னர் செம்பங்குளனை பார்த்து, நீ யாருப்பா, எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு விசாரிக்கிறாரு. செம்பங்குளன் பொன்னரை பார்த்து, ஐயா, இந்த தங்க வள்ளத்தை சோழ மன்னனுக்கு எடுத்துட்டு போறேன். ராத்திரி நேரம் ஆயிட்டதுனால பாதுகாப்பா எடுத்துட்டு போக முடியாது. இன்னைக்கு ராத்திரி மட்டும் இங்கேயே தங்கிட்டு காலையில சோழ நாட்டுக்கு போறேன், அதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்கன்னு கேக்குறான். இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த அருக்காணி பொன்னர்கிட்ட, நமக்கும் மேநாட்டுக்கும் பெரிய அளவுல பகை நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல புது மனுஷனை அரண்மனையில அனுமதிக்கிறது சரியா இருக்காதுன்னு சொல்லறா. ஆனா இரக்கம் குணம் உள்ள பொன்னர் அருக்காணியுடைய வார்த்தைய பொருட்படுத்தல. வள்ளத்தை பத்திரமா உள்ள வச்சுட்டு நீ இங்கேயே இரவு சாப்பிட்டுட்டு தங்கி காலையில போலான்னு பொன்னர் சொல்றாரு. செம்பங்குளனும் பொன் வள்ளத்தை அரண்மனைக்குள்ள வச்சுட்டு வாசல்லையே தங்குறான். காலையில எந்திரிச்சு பொன்னர்கிட்ட, மன்னா, என்னோட வள்ளத்தை கொடுங்க, நான் கிளம்புறேன்னு சொல்றான் செம்பங்குளன். பொன்னரும் காவலாளிங்க கிட்ட வள்ளத்தை எடுத்துட்டு வந்து செம்பங்குளம் கிட்ட கொடுக்க சொல்றாரு. வள்ளத்தை வாங்கி பார்த்த செம்பங்குளன் பதறினான். இது என்னோட வள்ளம் இல்ல, இது தங்கமுலாம் பூசின மரவெள்ளம், என்னோடது தங்க வள்ளம். இங்க பாதுகாப்பா இருக்குன்னு வந்தா இங்கேயே என்னோட வள்ளம் திருட்டு போயிருச்சேன்னு குற்றம் சுமத்தினா. பொன்னர் செம்பங்குளங்கிட்ட, நீ திட்டம் போட்டு பொன் வள்ளத்தை வச்ச மாதிரி மரவெள்ளத்தை வச்சுட்டு பாசாங்கு பண்றியா? யார் சொல்லி கொடுத்த திட்டம் அதுன்னு கோவப்படுறாரு. செம்பங்குளன் அழுதுகிட்டே, எல்லோரும் உங்களை சத்தியத்தையும் தர்மத்தையும் மதிக்கிறவர்னு சொல்றாங்க. அது உண்மைனா நீங்க வெள்ளாங்குள்ள ஏரியில முழுகி உள்குமொழி புகுந்து வெளிக்குமொழி வந்து பிள்ளையார் கோயில்ல சத்தியம் பண்ணணும்னு சொல்றான். பொன்னரும் இன்னையில இருந்து 4வது நாள் நான் சத்தியம் செய்யறேன்னு ஒத்துக்கிறாரு. அந்த சமயத்துல அருக்காணி தங்கம் ஓடோடி வரா. அண்ணா, மதிமோசம் போயிட்டீங்களே, இவன் வஞ்சகனா தெரியறான், நாம சூதுல மாட்டிட்டோம் அண்ணான்னு கோவப்படுறா. பொன்னரோ, நான் வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான், வரது வரட்டும் பாத்துக்கலாம், நான் வெள்ளாங்குளம் போயிட்டு வர வரைக்கும் சங்கருக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டான்னு சொல்றாரு. அருக்காணி தங்கத்தோட பயம் இன்னும் அதிகமாகுது. ஏன்னா வெள்ளாங்குள ஏரியில வெண்கல மதகோட உட்குமிழி அப்படிங்கிறது படு பாதாளத்துக்கே ஆளை சுத்தி இழுக்கும். கூடவே ஏரியில நிறைய முதலைகளும் இருக்குது. செம்மங்குளன் 4 நாள் கழிச்சு திங்கக்கிழமை சத்தியத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். நேரா போய் தலையூர் காளிய பார்த்தான். நடந்ததையெல்லாம் ஒண்ணு விடாம செம்பங்குளன் தலையூர் காளி கிட்ட சொல்றான். பொன்னர் சத்தியம் செய்யறதுக்காக வெள்ளாங்குளம் வர அன்னைக்கு நீங்க வளநாட்டு மேல படையெடுத்தா சரியா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு நாட்டுல குழப்பமான சூழ்நிலை இருக்கும். அதோட பொன்னர் சங்கர் தனித்தனியா இருப்பாங்க, படைகளும் பிரிஞ்சு இருக்கும். அதுதான் நமக்கு சரியான சமயம். 18 நாட்டு படைகளையும் திரட்டி ஒரு படைய வளநாட்டுக்கும் மற்றொரு படைய வெள்ளாங்குளத்துக்கும் அனுப்புனா சுலபமா பொன்னர் சங்கரை கொன்னுட்டு வளநாட்டை கைப்பற்றிடலான்னு செம்பங்குளன் சொல்றான். தன்னை சுத்தி சூழ்ச்சி வலை பின்னப்பட்டு இருக்கிறத பொன்னர் புரிஞ்சுக்கிட்டு சூழ்ச்சிய எப்படி முறியடிக்கலான்னு அருக்காணி தங்கத்தோட ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இது எதுவுமே தெரியாம சங்கர் தன்னோட வழக்கமான வேலையில ஈடுபட்டிருக்காரு. பொன்னர் சத்தியம் செய்யற அன்னைக்கு வளநாட்டு படையோட ஒரு பிரிவு வீரமலை சாம்புவன் தலைமையில எல்லையில பாதுகாப்புக்கு நிக்கணும். மற்றொரு படை அத்தி பிள்ளைகள் தலைமையில கோட்டையை பாதுகாக்கணுங்கிறது முடிவாச்சு. பொன்னர் ஒரு சின்ன படையோட வெள்ளாங்குளம் போறதுன்னு முடிவு பண்றாங்க. பொன்னர் மைத்துனர்களை கூப்பிட்டு கோட்டையோட பாதுகாப்பு பொறுப்பை கொடுக்கிறாரு. தான் வெள்ளாங்குளத்துல இருந்து திரும்புற வரைக்கும் சங்கர் எந்த போர்லையும் ஈடுபடாம இருக்கிற பொறுப்பையும் அவங்களுக்கு கொடுக்கிறாரு. ஏன்னா பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம சங்கர் எடுக்கிற முடிவுனால இன்னொரு சூழ்ச்சியில மாற்றத பொன்னரும் அருக்காணியும் விரும்பல.
வீரமலைக்காட்டு எல்லையோட பாதுகாப்பு பொறுப்பை சாம்புவனுக்கு கொடுக்கிறாரு பொன்னர். ஏதாவது ஆபத்துனா முரசு அடிக்க சொல்றாரு. முரசு சத்தம் கேட்ட உடனே தான் வீரமலைக்கு வரதா சொல்லி சாம்புவனை அனுப்புறாரு. வளநாட்டுல ஆலோசனை நடந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல தலையூர் காளி செல்லாத்தா கவுண்டர் கூடவும் 18 நாட்டு தலைவர்கள் கூடவும் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. பொன்னர் சத்தியம் செய்யற அன்னைக்கு தலையூரோட ஒரு படைப்பிரிவு வெள்ளாங்குளத்துல பொன்னரை எதிர்க்கிறதுனும் இன்னொரு படை வளநாட்டு கோட்டையில இருக்கிற சங்கரோட போரிடுறதுனும் முடிவு பண்றாங்க. பொன்னரும் சங்கரும் தனித்தனியா போர் பண்ணனா அவங்கள ஜெயிச்சிட முடியுங்கிறது இவங்களோட திட்டமா இருந்துச்சு. வளநாட்டு கோட்டையை தாக்குற படைக்கு காளியும் வெள்ளாங்குளம் போற படைக்கு செல்லாத்தா கவுண்டரும் தலைமை ஏற்க முடிவு பண்ணாங்க. அளவுல சின்ன ஆனா மன உறுதிமிக்க வளநாட்டு படை 3 பிரிவா பிரிஞ்சு நிக்குது. அளவுல பெரிய தலையூர் படை 2 பிரிவா பிரியுது. 4வது நாள் திட்டப்படி செம்மங்குளன் வளநாடு வரான். பொன்னரை கூட்டிக்கிட்டு வெள்ளாங்குளம் கிளம்புறான். தலையூர் படை வந்தா சங்கரை எப்படி போருக்கு அனுப்பாம தவிர்க்கிறதுன்னு அத்தை பிள்ளைகள் யோசிக்கிறாங்க. சங்கரை வம்புக்கு இழுத்து சொக்கட்டான் ஆடுறாங்க. சொக்கட்டான் ஆட்டத்துல சங்கர் தோத்துறாரு. சங்கர் தோத்ததுனால அத்தை பிள்ளைகள் அவரை சங்கிலியால நாள் முழுக்க பூட்டி வைக்கணும்னு சொல்றாங்க. சங்கரும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு. அத்தை பிள்ளைகளும் சங்கர சங்கிலியால கட்டி வச்சுட்டு கோட்டையோட பாதுகாப்பை பலப்படுத்துறாங்க. எல்லாம் திட்டப்படி நடந்தாலும் அருக்காணி மட்டும் ஒருவித பதட்டத்திலேயே இருக்கா. மேநாட்டு படைகள் அவங்க திட்டப்படி வளநாடு நோக்கி வருது. ஆனா அவங்க வளநாட்டு எல்லையான வீரமலையில சாம்புவன் படையோட காத்துக்கிட்டு இருக்கிறத எதிர்பார்க்கல. அதே நேரத்துல சாம்புவனும் தலையூர் காளியோட 18 நாட்டு படைகளும் ஒன்னா வரும்னு எதிர்பார்க்கல. இருந்தாலும் 2 படைகளும் வீரமலையில மோதுறாங்க. போர் உக்கிரமா இருந்துச்சு. சாம்புவனை சமாளிக்கிறதுக்கு தலையூரோட முழு படையும் தேவைப்பட்டுச்சு. அதனால வெள்ளாங்குளத்துக்கு அவங்களால படைய அனுப்ப முடியல. அதே நேரத்துல சின்ன படைய வச்சுக்கிட்டு தலையூரோட பெரும் படைய ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாதுன்னு வீரமலை சாம்புவனுக்கு தெரியும். வளநாட்டுல இருக்கிற மீதி படையோட உதவி கேட்டு வளநாட்டு கோட்டைக்கு தகவல் அனுப்புறான் வீரமலை சாம்புவன். அத்தை பிள்ளைகள் 3 பேரும் போர்க்கோளம் பூணுறாங்க. அவங்க தலைமையில வளநாட்டு கோட்டையில இருந்த படை வீரமலை நோக்கி புறப்படுது. சரியான நேரத்துல அத்தை பிள்ளைகள் வீரமலைய அடையிறாங்க. வளநாட்டு படைய சமாளிக்க முடியாம தலையூர் படை பின்வாங்கி தலையூரை நோக்கி நகருது. தலையூர் காளிக்கும் செல்லாத்தா கவுண்டருக்கும் இன்னொரு தோல்வியை சந்திச்ச அவமானத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. சாம்புவனோட படை வீரமலையிலேயே நிக்குது. அத்தை பிள்ளைகளோட வந்த படை வளநாட்டு கோட்டைக்கு திரும்புது. திரும்புற வழியில அத்தை பிள்ளைகள் 3வரும் காட்டுல இருந்த நச்சு கலந்த தண்ணீரை குடிச்சு உயிர் விடுறாங்க. இந்த தகவல் சாம்புவனுக்கும் தெரிய வருது. அத்தை பிள்ளைகள் இறந்த தகவலை வளநாட்டு கோட்டைக்கு அனுப்புறாரு. அருக்காணி தங்கம் அத்தை பிள்ளைகள் இறந்த செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைகிறா. நிலைமை கைமீறி போகுது. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அருக்காணி தங்கம் சங்கர் கிட்ட சொல்றா. முழு விஷயத்தையும் கேள்விப்பட்ட சங்கர் கோவத்துல தன்னை கட்டியிருந்த சங்கிலிய உடைச்சு எறிகிறாரு. சங்கரோட குதிரை வீரமலையை நோக்கி போயிட்டு இருக்கிற அதே நேரத்துல தலையூர் படைகள் அத்தை பிள்ளைகள் இருந்ததை கேள்விப்பட்டு மறுபடியும் வளநாட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. சங்கர் வீரமலை வந்து சேர்றதுக்கும் மேநாட்டு படைகள் திரும்ப வீரமலை வந்து சேர்றதுக்கும் சரியா இருந்துச்சு. 2வது முறையா வளநாட்டு படைகளும் மேநாட்டு படைகளும் வீரமலையில மோதுது. வளநாட்டு படைக்கு சங்கர் தலைமை ஏற்கிறாரு. சங்கரோட கோபத்துக்கும் வேகத்துக்கும் முன்னால தலையூர் படையினால அதிக நேரம் தாக்கு பிடிக்க முடியல. போர்ல செல்லாத்தா கவுண்டரும் மாந்தியப்பனும் இருக்கிறாங்க. தலையூர் படை மறுபடியும் பின்வாங்குது. போர்ல சங்கரோட நெத்தியில காயம் பட்டுடுது. அது தனக்கு ஏற்பட்ட இழிவா நினைச்சு சங்கர் கவலைப்படுறாரு. போர்க்களத்துல காயப்பட்டனா மறவர்குடி பெருமைக்கு ஒரு மாசா வந்துட்டேன். அதனால வீர மரணத்தை நானே ஏத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன்னு வீரமலை சாம்புவன் கிட்ட புலம்புறாரு. சாம்புவன் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் சங்கர் தன்னோட முடிவுல உறுதியா இருந்தாரு. தன்னோட போர்வாளை உயர்த்தி பிடிச்சு வானத்தை நோக்கி சுழற்றி எரிய மேல போன வாள் நேரா சங்கரோட மாறுல பாஞ்சு இறங்குது. சங்கர் பிணமா சாயிறாரு. இத பார்த்த வீரமலை சாம்புவன் கதறி அழுகிறான். வெள்ளாங்குளத்துல இருந்து பொன்னர் வந்து சங்கர் எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையேன்னு அழுது புலம்புறான்.
கெட்ட செய்திய பொன்னருக்கு உணர்த்துறதுக்காக வீரமலை சாம்புவன் தன்னோட முரச ஒலிக்கிறான். அவன் ஒலிக்கிற முரசு சத்தம் வெள்ளாங்குளம் வரைக்கும் கேக்குது. வீரமலை சாம்புவனுக்கு சங்கர் மேல எப்பவுமே பாசம் அதிகமாவே இருக்கும். சங்கருடைய இழப்ப அவனால தாங்கிக்கவே முடியல. சங்கர் இல்லாத அந்த உலகத்துல வாழ விருப்பம் இல்லாம வீரமலை சாம்புவனும் இறக்க முடிவு பண்றான். தன்னோட வாளை நிலத்துல நிறுத்தி உயரமா குதிச்சு வாள் மேல விழுந்து உயிரை விடுறான். அரசனையும் படை தளபதியும் இழந்த வளநாட்டு வீரர்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. பொன்னர் வர வரைக்கும் எல்லைய காவல் காக்கிறதுன்னு முடிவு பண்றாங்க. இப்படி சோகமான நிகழ்வுகள் வீரமலையில நடந்துட்டு இருக்கிற அந்த நேரத்துல வெள்ளாங்குளத்துல பொன்னர் சத்தியத்துக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிறாரு. பொன்னர் தன்னோட வாளை இடுப்புல கட்டிக்கிட்டு அங்க இருக்கிற பிள்ளையார வேண்டிக்கிட்டு உள்குமுளியில குதிக்கிறாரு. வெளிக்குமுளிய நோக்கி நீந்திக்கிட்டு வராரு. செம்மங்குளன் சுத்தி முத்தி பார்த்தான். மேனாட்டு பட வரதுக்கான அறிகுறி கொஞ்சம் கூட இல்ல. தானே பொன்னரை கொல்றதுன்னு முடிவு பண்ணான். அங்க இருந்த பிள்ளையார் சிலைய தூக்கிக்கிட்டு தயாரா நிக்கிறான். பொன்னர் வெளியே வரும்போது அவருடைய தலையில பிள்ளையார் சிலைய போட்டு கொள்ளணுங்கிறது தான் அவனுடைய திட்டம். பொன்னர் வெளிக்குமுளிக்கிட்ட வரும்போது வீரமலை சாம்புவனோட முரசு சத்தம் கேக்குது. ஏதோ பிரச்சனைன்னு யோசிச்சுக்கிட்டே வரும்போது செம்பங்குளன் பிள்ளையார தூக்கி நிக்கிற நிழல் தண்ணியில தெரியுது. பொன்னர் அதை கவனிச்சு முதல்லையே சுதாரிச்சுட்டாரு. தண்ணியில இருந்து வெளியே வரும்போது மின்னல் வேகத்துல பிள்ளையார தட்டி விட்டு செம்பங்குளனுடைய தலையையும் வெட்டுறாரு பொன்னர். பொன்னரோட படை வீரமலை நோக்கி போகுது. வீரமலையில சங்கர் மற்றும் சாம்புவனுடைய உயிரற்ற உடலை பார்த்து பொங்கி எழறாரு பொன்னர். பின்வாங்கி போன மேனாட்டு படைய துரத்திக்கிட்டு போறாரு. ஆட்டு மந்தைக்குள்ள புகுந்த வேங்கை மாதிரி தலையூர் படைய வெட்டி கருவறுக்கிறாரு. தம்பி இறப்புக்கு காரணமான 18 நாட்டு படைகளையும் வேரோட அழிக்கிறாரு. தம்பி இறந்த படுகளத்துக்கு திரும்ப வராரு. சங்கரும் வீரமலை சாம்புவனும் இறந்து போன துக்கம் தாழாம பொன்னர் கதறி கதறி அழுகிறாரு. தம்பி, ஒன்னாவே பிறந்தோம், ஒன்னாவே வாழ்ந்தோம். நீ இல்லாம நான் மட்டும் இனி பொன்னிவள நாடு போக முடியுமா? இல்ல அரியணை தான் ஏற முடியுமா? அருக்காணிக்கு என்னால பதில்தான் சொல்ல முடியுமா? நீ இல்லாத இந்த உலகத்துல இனி எனக்கு என்ன வேலை? இனிமே நான் வாழ்ந்துதான் என்ன பயன்? உன் கூடவே நானும் வந்துடுறேன்னு கதறாரு பொன்னர். எல்லோரும் இறந்த பிறகு தான் மட்டும் உயிர் வாழ்வது தேவையில்லைன்னு பொன்னர் முடிவு பண்றாரு. தம்பி சங்கருக்கு பக்கத்துல சங்கர் மாதிரியே தன்னோட முடிவை தேடிக்கிறாரு. பஞ்ச பாண்டவர்கள் 16 வயதில் பூலோகத்தை விட்டு சொர்க்கலோகம் போய் சேர்றாங்க. பொன்னர், சங்கர், அத்தி பிள்ளைகள், வீரமலை சாம்புவன்னு இவங்க எல்லோரும் இறந்த செய்தி தாமதமாதான் வளநாட்டு கோட்டையில இருக்க அருக்காணி தங்கத்துக்கு கிடைக்குது. அருக்காணி கதறி அலறா. அண்ணிகள் அருக்காணிக்கு தைரியம் சொல்றாங்க, போர்ல உங்க அண்ணன்மார்களை யாராலையும் வீழ்த்த முடியாது. கால தாமதம் ஆகுதுங்கிறதுனால ஒன்னும் பயப்பட தேவையில்லை. அவங்க வெற்றி செய்தியோட உன்னை வந்து பாப்பாங்கன்னு சொல்றாங்க. அருக்காணியும் அண்ணன்மார்கள் இறந்த தகவல் உறுதியானதுன்னு சொல்றா. அண்ணிமார்கள் அதை மறுக்கிறாங்க. பொன்னர் சங்கர் இறந்த படுகளம் நோக்கி போறதுன்னு முடிவு பண்ணி அண்ணிமார்களை துணைக்கு அழைக்கிறா. ஆனா அண்ணிமார்களோ நீ சொல்ற மாதிரி அவங்க இறந்திருந்தா நாங்க படுகளம் வந்து பயனில்லைன்னு சொல்லி கூட வர மறுக்கிறாங்க. எதிரிகள் கையில அண்ணிகள் சிக்கி கஷ்டப்படுறத விட அவங்க இறக்கிறது மேலுன்னு அருக்காணி முடிவு பண்ணி அரண்மனை வாசல சுத்தி இருக்கிற கதவை பூட்டுறா. அக்னி எடுத்து அரண்மனைக்கு தீ வைக்கிறா. 10 எரியுது வளநாட்டு அரண்மனை. அண்ணன்மார்கள் முகத்தை கடைசியா ஒரு தடவையாவது பாத்திரணும் அப்படின்ற முடிவோட அருக்காணி தனி ஆளா வீரமலை நோக்கி புறப்படுறா. வீரமலை காட்டுல இருக்கிற முள், சிங்கம், புலி, யானைன்னு எதை பத்தியும் கவலைப்படாம அண்ணன்மார கடைசியா ஒரு தடவை பார்த்தே ஆகணுன்ற முடிவோட அருக்காணி அழுதுகிட்டே வீரமலை எல்லையில கால வைக்கிறா. வீரமலை உச்சியில தவம் பண்ணிக்கிட்டு இருந்த பெரிய காண்டிக்கு அருக்காணியோடைய அழுகுரல் கேக்குது. இது நாள் வரைக்கும் மனித சத்தமே கேட்காத தனக்கு இப்ப அழுகுரல் கேட்கறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு பெரிய காண்டி யோசிக்கிறாங்க. பெரிய காண்டி முதல்ல ஒரு குரங்க அனுப்பி அழுதுகிட்டு வரது யாருன்னு பார்த்துட்டு வர சொல்றாங்க. மந்தியும் போய் பாக்குது. அருக்காணிய பார்த்த உடனே மந்திக்கு புரிஞ்சிடுச்சு.
பெரிய காண்டியோட தவத்தை முடிவுக்கு கொண்டு வர போற பெண் இவதானு. அதனால அருக்காணியோட பாதுகாப்புக்காக கூடவே வருது. என்னன்னு பார்க்க போன மந்திய காணோமேனு பெரிய காண்டி வரிசையா வேங்க, பாம்பு, யானைன்னு பல மிருகங்களை அனுப்புறாங்க. எல்லாமே அருக்காணிய பார்த்துட்டு அருக்காணி கூடவே பாதுகாப்புக்காக வருது. போன விலங்குகள் எல்லாம் திரும்பி வர காணோமே, என்ன காரணமா இருக்குன்னு பெரிய காண்டி யோசிக்கிறாங்க. பெரிய காண்டி இப்போ மகாமுனிய கூப்பிட்டு அழுக சத்தத்துக்கு யார் காரணம்னு பார்த்துட்டு வர சொல்றாங்க. மகாமுனியும் வரது யாரு, எதுக்காக வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரும் அருக்காணி கூடவே துணைக்கு வராரு. இதே மாதிரிதான் சப்த கன்னிகளும் பண்றாங்க. போன யாரையுமே காணோன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த பெரிய காண்டிக்கு அழுக சத்தம் பக்கத்துல கேக்குது. அருக்காணி அழுதுகிட்டே வரதையும் கூடவே பாம்பு, யானை, மந்தி, மகாமுனி, சப்த கன்னிகள் வரதையும் பாக்குறாங்க. பெரிய காண்டி அருக்காணிய பார்த்து, யாருமா நீ, எதுக்காக அழுதுகிட்டு வர அப்படின்னு கேக்குறாங்க. அருக்காணி தன்னோட கதைய பெரிய காண்டி கிட்ட அழுதுகிட்டே சொல்லி முடிக்கிறா. அப்படி சொல்லி முடிக்கும் போது அவளுடைய கண்கள்ல இருந்து வந்த அந்த கண்ணீர் பெரிய காண்டியோட காலை நினைக்குது. அந்த சமயத்துல பெரிய காண்டியோட உருவம் ஓர் உருவமா மாறுது. பெரிய காண்டி சப்த கன்னிகளை பார்த்து படுகள இடம் தெரியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு சப்த கன்னிகள், வீரமலையோட ஒரு பகுதியில ரத்த ஆறு ஓடிட்டு இருந்துச்சு, அங்க 3 பேர் வாழ உடல்ல சொருகன நிலையில இறந்து கிடந்தாங்கன்னு சொல்றாங்க. அவங்க அடையாளமும் அருக்காணி தங்க சொன்ன அடையாளமும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க. அதை கேட்ட அருக்காணி தங்கம் தன்னை அடிச்சுக்கிட்டு அழுகிறா. பெரிய காண்டி அவளை பரிவோட பாக்குறாங்க. அப்போ மாயவர் பெரிய காண்டி முன் தோன்றாரு. பெரிய காண்டி சொல்றாங்க, அண்ணா, இந்த பொண்ணை பத்தி எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து என்ன நடக்கணும்னு கட்டளையிட தானே வந்திருக்கீங்க, சரியானு கேக்குறாங்க. மாயவர் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் தங்கையே, இப்போ நீ என்ன செய்யணும்னா இந்த தவசு கம்பத்துல இருந்து கீழே இறங்கிட்டு அருக்காணியை இந்த தவசு கம்பத்துல அமரவை. அவ சிவபெருமான் கிட்ட ஒரு வரத்தை வாங்கணும். அதனால அவளை பாதுகாப்பா மேல அமர வச்சுட்டு அவ வரத்தை வாங்கின உடனே அவளை பாதுகாப்பா அவளுடைய அண்ணன்கள் இருக்கும் இடத்துல சேர்த்துடுன்னு சொல்லிட்டு மறையறாரு. பெரிய காண்டி தவசு கம்பத்துல இருந்து கீழே இறங்கி அருக்காணியுடைய தலைய தடவி ஆறுதல் படுத்திட்டு, அம்மா அருக்காணி, உன் அண்ணன்களை பார்த்து என்ன செய்ய போறன்னு வினவ, அவங்க கிட்ட இருந்து வாய்மொழி கேட்பேன்னு சத்தியம் செஞ்சு வந்திருக்கேன். அதனால அவங்கள நான் பார்த்தே ஆகணும்னு உணர்ச்சி பூர்வமா சொல்றா அருக்காணி. அப்படின்னா முதல்ல இந்த தவசு கம்பத்துல ஏறி அமர்ந்து மனம் உருகி சிவபெருமான் கிட்ட முறையிடு. அவர் உனக்கு நீ கேட்ட வரத்தை வழங்குவாருன்னு சொல்லிட்டு அருக்காணிய பாதுகாப்பா மாயவருடைய உதவியோட தவசு கம்பத்துல அமர வைக்கிறாங்க பெரிய காண்டி. தவசு கம்பத்துல அமர்ந்த அருக்காணி முன்னாடி மாயவர் தோன்றாரு. அம்மா அருக்காணி, உன்னுடைய கோரிக்கைய மனம் உருகி சிவனை நினைச்சு வேண்டிக்கோ, அவர் உனக்கு அருள் புரிவார்னு சொல்லிட்டு மாயவரும் மறையறாரு. அப்படி மறைஞ்ச மாயவர் நேரா கைலாயம் போறாரு. மாயவரை வணங்கி வரவேற்ற சிவன் கிட்ட அருக்காணியுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வரமருளி உதவுங்கள்னு கோரிக்கை விடுக்கிறாரு. அருக்காணியுடைய தவத்தின் குரல் சிவபெருமானின் காதுல ஒலிக்க தொடங்குது. தன்னுடைய சகோதரர்களை சந்திக்கும் போது அவங்க கிட்ட தான் பேசணும்னு, அதுக்கு தாங்கள் தான் அருள் புரியணும்னு வரம் கேக்குறாங்க. அருக்காணியோட தவத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க விரும்பிய வரத்தை அளிக்கிறாரு சிவன். வரத்தை பெற்றதும் தவசு கம்பத்துல இருந்து கீழே வந்த தாமரை பெரிய காண்டி கிட்ட விடை பெற நினைச்சு அனுமதி கேக்குறாங்க. அம்மா தாயே, நான் கேட்ட வரத்தை சிவன் வழங்கிட்டாரு. அதனால நான் என்னுடைய அண்ணன்களை விரைவில் காண விரும்புறேன், எனக்கு விடை கொடுங்கன்னு கேட்க பெரிய காண்டியும் அவங்களுக்கு ஆசி வழங்கி வழி அனுப்புறாங்க. சிவன் கிட்ட இருந்து வரத்தை வாங்கினதுக்கு அப்புறம் படுகளம் நோக்கி கிளம்புறாங்க தாமரை. படுகளம் நோக்கி நடக்க நடக்க தாகம் தங்கத்தை வாட்டி வதச்சுது. ஒரு இடத்துல ரொம்பவே சோர்ந்து போய் அமர்ந்துடுறாங்க தங்கம். தண்ணீர் தாகம் வாட்ட மாயவரை வேண்டுறாங்க. மாயவர் அங்க தோன்றி ஒரு மரத்துடைய வேர்ல அம்ப விட அந்த இடத்துல தண்ணீர் கொப்பளிச்சு எழுந்தது. இந்த இடம் இப்பவும் கூவாண்டம் பள்ளம்னு சொல்லப்படுது. அதுல தாகம் தீர்த்துக்கிட்ட தங்கம் தான் அண்ணன்கள் மூர்ச்சையாக கிடந்தா அந்த தண்ணீர் தேவைப்படுமேனு ஒரு மண் களையத்துல தண்ணீர் எடுத்துக்கிட்டு அண்ணன்களை காண கிளம்புறாங்க.
படுகளத்தை அடைஞ்ச அருக்காணிக்கு தான் அண்ணன்களை தேடுறதுல சிரமம் ஏற்படுது. ஏன்னா அண்ணன்கள் கொன்று குவிச்ச எதிரிகளுடைய எண்ணிக்கை அப்படி இருந்தது. அண்ணா அண்ணான்னு அழுதுகிட்டே தேடுறாங்க தங்கம். தான் அண்ணன்கள் ஒருவேளை உயிரோட இருந்துட மாட்டார்களான்னு ஒரு ஆர்வம் இருந்தது அந்த தேடல்ல. தேடி களைத்து போன நேரத்துல வாளால குத்தப்பட்ட நிலையில பொன்னர், சங்கர், வீரமலைன்னு எல்லோரையும் பார்த்து கதறி கண்ணீர் விட்டா தாமரை. அண்ணிகளோட தம்பிங்க சடலங்களையும் பார்த்ததும் அழுது ஒப்பாரி வைக்கிறா தங்கம். அவளுடைய அழுகை படுகளத்தையே அதிர வச்சுது. படுகளத்தை தேடி பொன்னிவள நாட்டு வீரர்களும் வர தொடங்கினாங்க. தங்கம் தான் கொண்டு வந்த தீர்த்தத்தை சிவனை வேண்டி அண்ணன்மார்களுடைய வாய்மொழி கேட்கணும்னு தெளிக்கிறாங்க. முதல்ல எழுந்தது சங்கர். எழுந்ததும் தன்னை யார் மறுபடியும் எழுப்புனதுன்னு கோபம் கொள்றாரு. எதிர நிக்கிறது தங்கம்னு தெரிஞ்சுக்கிட்டு தாவி அணைக்கிறாரு. தங்கைய தங்கம் நீ எப்படி இங்கு வந்தன்னு கேட்க வாயெடுக்கும் முன்னரே பொன்னரும் துள்ளி குதித்து எழறாரு. அவரும் தங்கைய பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சு தங்கைய கட்டி தழுவினாரு. தங்கம் நீ எப்படி இங்க வந்த, எப்படி எங்களை மறுபடியும் எழுப்புனன்னு வினவ தங்கம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லி முடிக்கிறா. தம் மனைவிகளும் மாண்டு போனதை நினைச்சு வருந்துறாங்க. சொல்லி முடிச்சுட்டு தங்கம் அடுத்து வீரமலை மீது தீர்த்தம் தெளிக்கிறா. வீரமலையும் மறுபடியும் உயிர் பெறான். வீரமலை தான் எஜமான்களை மறுபடியும் பார்த்த சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறான். அடுத்து அத்தை பிள்ளைகள் மேலும் தீர்த்தம் தெளிக்க அவங்களும் மறுபடியும் எழறாங்க. அவங்களும் தங்கத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. மாயவர் பாண்டவர்கள் முன்தோன்றி அருள் வழங்குறாரு. தங்கம் நீ கேட்ட வரத்துக்கு ஏற்றவாறு உன்னுடைய அண்ணன்களை சந்திச்சு வாய்மொழி கேட்டுட்ட. இனி அவங்கள வைகுண்டம் அனுப்புன்னு சொன்ன உடனே இதுவரைக்கும் மகிழ்ச்சியா இருந்த தங்கத்தோட கண்கள் மறுபடியும் கண்ணீர் விட ஆரம்பிக்குது. என்னோட அண்ணன்களை மறுபடியும் அனுப்ப மாட்டேன், அவங்க என் கூட தான் வரணும்னு அழுத ஆர்ப்பாட்டம் பண்றா தங்கம். அப்போ பொன்னர், அம்மா தங்கம், மாண்டவர்கள் மீண்டு விட்டால் இந்த பூமி தாங்குமா? மாண்டது மாண்டதாகவே இருக்கட்டும். நாங்க வைகுண்டம் போனாலும் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருப்போம். அதனால கவலைப்படாத, அழுகாதன்னு ஆறுதல் சொல்றாரு பொன்னர். மாயவர் மீண்டும் ஐவரிடமும் நாளிகையாச்சு கிளம்புங்கன்னு கட்டளையிடுறாரு. அம்மா அருக்காணி தங்கம், நீ எங்க வாய்மொழி கேட்க அழைத்த நோக்கம் நிறைவேறிருச்சு. அதனால நாங்க கிளம்புறோம், எங்களை வழி அனுப்பி வையின்னு பொன்னர் சொல்ல, அண்ணா என்னால என் வாய்மொழியால உங்களை அனுப்ப இயலாதுன்னு அழுதுகிட்டே சொல்றா. தங்கம், எங்களுடைய ஆயுள் இந்த வீரமலை காட்டோட முடிஞ்சுது. நாங்க முன்னாடி போறோம், நீ பொறுத்து எங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு வந்து சேருன்னு பொன்னரும் சங்கரும் மறுபடியும் உயிர் துறக்கிறாங்க. அவங்க கைலாயம் கிளம்பியதுக்கு அப்புறம் வீரமலை சாம்புவனும் அத்தை பிள்ளைகளும் ஒருத்தர் பின் ஒருத்தரா மறுபடியும் உயிர் நீத்தனர். அவங்க கிளம்பினதுக்கு அப்புறம் மாயவர் தோன்றி, அம்மா அருக்காணி தங்கம், உன்னோட வரம் நிறைவேறிருச்சு. உன் அண்ணன்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அவங்கள பின்பற்ற நினைச்சு வழிபட நினைப்பவர்களுக்கு அதற்கான முறைகளை ஏற்பாடு செஞ்சுட்டு நீயும் வந்து சேருன்னு சொல்லிட்டு மறையிறாரு. அண்ணன்மார்கள் மறுபடியும் கைலாயம் போனதும் அழுது ஓய்ந்த அருக்காணி தங்கம் அண்ணன்களை அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்றா. அண்ணன்கள், வீரமலை, அத்தை பிள்ளைகள், அவங்க உபயோகித்த குதிரைகள்னு எல்லாத்தையும் அடக்கம் செஞ்சு அதை உருவமாவும் செஞ்சு வழிபடுறா அருக்காணி. அண்ணன்களை அடக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள கடவுளா நினைச்சு அண்ணன்மார்களின் படையில சேனாதிபதியா இருந்த முத்தரையர் வம்சத்துக்கு பூஜைகள் செய்யும் பொறுப்புகளை பட்டயமா எழுதி வழங்குறா அருக்காணி. அண்ணன்மார்களை வணங்கும் முறைகளை சொல்லித்தந்து தேவையான பூஜை ஏற்பாடுகளை மிகச் சிறப்பா ஏற்படுத்தி முடிச்சுட்டு அருக்காணி மாயவரை வேண்டி உயிர் நீத்து மாயவர் அனுப்பிய பல்லக்களை ஏறி அண்ணன்மார்கள் வாழும் கைலாயம் போய் சேர்றா. கைலாயத்துல இருந்த அண்ணன்மார்கள் அருக்காணி தங்கம் வந்ததுக்கு அப்புறம் அரவணைத்து அழைச்சுக்கிட்டு போய் சிவனையும் பார்வதியும் வணங்கினதுக்கு அப்புறம் பெருமானையும் வணங்கி மகிழ்ந்தனர். அவங்களுக்கு ஆசி வழங்கிய சிவனும் மாயவரும் தங்களுடைய திருவிளையாடல் சிறப்பா நடந்து முடிஞ்சதை நினைச்சு சிரிச்சுக்கிறாங்க. இத்துடன் பொன்னர் சங்கர் கதை நிறைவு பெறுகிறது. என்னுடைய அறிவுக்கு எட்டுன வர நான் கதையை கேட்டது, படிச்சது, பார்த்ததுன்னு எல்லாத்தையும் தகவலா வச்சு இந்த கதையை முடிக்கிறேன். இதுல ஏதாவது தவறு இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க.
மங்களம் உண்டாகட்டும். இந்த கதையை கேட்ட எல்லோருடைய குடும்பங்களும் மிகச் சிறப்பான நிலையை எட்ட தாமரை நாச்சியின் மக்கள் அருள் புரிவாங்கன்னு வேண்டி முடிக்கிறேன். என்றென்றும் நன்றியுடன் ஸ்ரீ.